வந்து நாங்க ஒரு சமயம் பேசிக்கிட்டு இருந்த பொழுது சில சின்ன சின்ன வினாக்கள் ஐயங்கள் அப்படிலாம் கேட்கும் பொழுது ஐயா பேசுனது பெரிய நூலையும் தாண்டி ஒரு பெரிய வெளிச்சத்தை அது கொடுத்தது. சினிமாவை பற்றி கேட்டோம், உணவை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு 2 மணி நேரத்துக்கு ஐயா ஒரு 3 4 நண்பர்களோடு அவ்வளவு அழகாக ஒரு ஆத்மார்த்தமாக பேசிக் கொண்டிருந்தார். அதுபோல உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் படைப்பு நோக்கில் ஐயாவுடைய நூல்கள் குறித்தோ இல்லை எழுத்தாளராகுகின்ற உங்களுடைய ஆசையின் பொருட்டான அந்த வினாக்கள் அவைகளை நீங்கள் வந்து கேட்கலாம். நீங்க கேள்வி கேட்க விரும்புறவங்க அந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா நான் அவங்கள கூப்பிடுறேன். அவங்க ஐயாட்ட கேளுங்க, ஐயா அதோடைய தொடர்ச்சியாக அதற்கு பதில் சொல்வார். அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வினாக்கள் கேட்க விரும்புகிறவர்கள் அஹ், அதுல வந்து ஒரு சிம்பல் வந்து நீங்க பதிவிட்டீங்கன்னா சரியா இருக்கும். ஜோதிராஜ் ஐயா, கேட்கட்டும். அதுக்கடுத்து விக்னேஸ்வரி அம்மா, அதுக்கப்புறம் மேஜர் இளங்கோவன். அவங்க கேள்விகளை கேட்கலாம். ஆம். சார் குட் மார்னிங் சார். வணக்கங்க. இந்த வாய்ப்பை வழங்கிய வினோத்குமார் சாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல இந்திய வானம் இந்த புத்தகத்தை வழங்கிய திரு அம்பாள் முத்துமணி அண்ணாச்சி அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சார் இந்த புக்கு படிக்கும்போது எனக்கு ஆனந்த விகடன்ல தொகுப்பா இருந்துச்சு, அதை புக்கா போட்டிருக்கீங்க. இதை படிக்கும்போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. உங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை எனக்கு இதை பதிவு பண்ணிருக்கீங்க. எனக்கு என்ன கேள்வினா, இப்ப நீங்க வந்து எஸ் ராமகிருஷ்ணன் சார் அவர்னா எல்லாருமே தெரியும். அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது இதுல வந்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த சூழ்நிலையை இதுல எழுதிருக்கீங்க நீங்க. என்னோட கேள்வி இதுல இருந்து ஆரம்பிக்குது. சில பேர் என்ன அதை மறைச்சிருவாங்க, சொல்ல மாட்டாங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, ஒரு பெரிய இடத்துக்கு போகும்போது என்னன்னா அதை சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க இதுல வந்து எழுதிருக்கீங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, கோடம்பாக்கத்துல நீங்களும் உங்க நண்பர் வர்கீஸ் அவர்களும் நைட்டு ஸ்டே பண்ணது ரொம்ப ரொம்ப ஒரு பாலத்து கடியில தங்குற மாதிரி போட்டிருக்கீங்க. அவ்வளவு சூழ்நிலை இருந்து வந்திருக்கீங்க அப்படின்ற போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டிருக்காங்களா அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி கஷ்டப்பட்டதை எழுதுறதுக்கு உங்களுக்கு எது சார் ஒரு உந்துகோலா அமைஞ்சிச்சு? அதான் என்னோட கேள்வி. நன்றிங்க, நன்றிங்க. ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா ஒரு பெரும்பான்மையானவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தன்னோட கடந்த காலத்தை தான் வந்து பெற்ற இந்த மாதிரியான ஒரு வருத்தமான அல்லது அவமானமான நிகழ்ச்சிகளை சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் சொல்ல வேணாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிம்பம் அல்லது புகழ் அல்லது இப்ப இருக்கக்கூடிய இடத்த அப்படிலாம் கேட்டா மரியாதை இல்லாம போயிடும் அப்படின்னு. நான் இதுக்கு நேர் எதிராக நினைக்கக்கூடியவன் என்ன அப்படின்னா, நான் யாருங்கிறத தெரிந்தவர்கள் எப்பவும் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நான் ஏன் இதெல்லாம் மறைச்சுக்கணும்? எனக்கு நடந்தது தானே. என்னுடைய வெற்றிகளை, என்னுடைய சந்தோஷத்தை, என்னோட மகிழ்ச்சியை மட்டும் நான் சொல்லணும்னு இல்லை. எனக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளை, எனக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் நான் சொல்லணும். அப்பதான் சரியா இருக்கும். ஏன் அப்படின்னா, இருள் இருக்கும்போது தாங்க வெளிச்சத்துக்கு முக்கியத்துவம். பகல்ல வந்து நட்சத்திரங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கா என்ன? இருள்ல தான் நட்சத்திரங்கள் பிரகாசமா தெரியுது. உங்க வாழ்வினுடைய துயரத்துக்கு இடையில தான் உங்க மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் இருக்கு. யாரோ ஒருத்தர் நினைச்சிருவாரு அப்படின்னா, இவர் கஷ்டமே படலையா, எப்படிங்க எழுத்தாளர் ஆனாருன்னு கேட்பாரு. கஷ்டப்பட்டோம். எல்லாருக்கும் எல்லா துறையிலையும் அவங்கவுங்களுக்கான கஷ்டம் இருக்கு. ஆனால் அவர்கள் அதை ஏன் மறைச்சுக்கணும்? வேணாம். யார்கிட்ட சொல்லுவீங்க? பொதுவா உங்களோட குடும்பத்தினர்கிட்ட சொல்லுவீங்க, உங்க பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவீங்க. நான் என்ன நினைக்கிறேன், என் குடும்பம்ங்கிறது என்னை சுத்தி படிக்கிற எல்லாரும் தான் என் குடும்பம். என் பிள்ளைகள் யாரு? எல்லா நான் படிக்கிறவங்களும் என் பிள்ளைகள் தான். அவர்களுக்கு நான் என்ன முழுசா சொல்லணுமா இல்லையா? ஏன்னா நாளைக்கு என் பையன் வந்து என்கிட்ட கேட்குற மாதிரி தான் யாரோ ஒரு வாசகரும் என்கிட்ட வந்து கேட்பாரு, என்ன சார் நீங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்லாம விட்டீங்களே அப்படின்னு. ஏன்னா அவர் கேட்பதற்கான உரிமையை நான் புத்தகத்தின் வழியாக கொடுத்துட்டேன். அவர் என்னோட புத்தகத்தின் வழியாக எனக்கு நெருக்கமாயிட்டாரு. அப்ப நான் அவரிடம் இதை மறைக்க கூடாது அப்படின்னு நினைப்பேன். எதை வந்து நான் சொல்ல வேணாம்னு நினைப்பேன் அப்படின்னா, யார் செய்தாரோ செய்தவரை சொல்ல வேண்டாம். ஏன்னா அவர் அந்த சந்தர்ப்பத்தால என்கிட்ட அப்படி நடந்திருந்திருக்கலாம், எனக்கு எதிராக ஏதாவது செய்திருக்கலாம், என்ன கஷ்டப்படுத்திருக்கலாம். ஆனா அந்த நபரோட பேரை சொல்ல வேண்டாம். ஏன்னா அவர் இன்னைக்கு மாறி இருக்கலாம்ல, இன்னைக்கு வேறு விதமா வந்திருக்கலாம். அன்றைக்கு அவர் அப்படி நடந்துகிட்டதுக்கு ஏதோ ஒரு சூழல் காரணமா இருந்திருக்கலாம். அதனால அவர் பேரை சொல்ல வேண்டாம். ஏன் சொல்ல வேண்டாம் அப்படின்னா, அவர் மாறி இருக்கும்போது நான் இன்னும் அந்த தவறை சுட்டி காட்டக்கூடாது. இவராலதான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா காலம் எல்லா விஷயங்களையும் மாத்திருது. நிறைய நேரங்களில் காலம் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, யார் ரொம்ப மோசமான ஆளுன்னு நீங்க நினைச்சிருந்தீங்களோ அவரே ஒரு காலகட்டத்தில இருந்து மன்னிப்பு கேட்டு திருந்தி நல்லது செய்யக்கூடிய மனிதரா மாறிப்பாரு.
எல்லாரையும் பக்குவப்படுத்துவது போலதானே காலம் அவரையும் பக்குவப்படுத்தியிருக்கோம். அதனால நான் எல்லாவற்றையும் தான் எழுதுறேன். நன்றிங்க. அடுத்து விக்னேஸ்வரி அம்மா அவர்கள் அவர்களுடைய கேள்வி. Thank அம்மா you, sir. வணக்கம். வணக்கங்க. விக்னேஸ்வரி அம்மா. ஐயா வணக்கங்க. நான் முனைவர் பா விக்னேஸ்வரிங்க. வணக்கம்மா. ஐயா வணக்கம்மா. உங்களுடைய நூல்கள் எல்லாமே மிக சிறப்பா இருந்துச்சுங்க. நான் உங்களுடைய தேசாந்திரி அப்படிங்கிற நாவல் பத்தி சொல்லியிருந்தேங்க. அந்த நாவல்களை நீங்க ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் ரொம்ப அழகா பகிர்ந்திருந்தீங்க. அது மட்டும் இல்ல, சஞ்சாரம் நாவல் ஒருத்தர் எங்ககிட்ட அந்த நாவல்ல பாத்தீங்கன்னா ஆய்வேடு பண்ணாருங்க. அதுலயும் ரொம்ப நல்ல கருத்துக்கள்லாம் இருந்துச்சுங்க. ஐயா, என்னுடைய கேள்வி அப்படின்னு பார்த்தா, பொதுவாக இந்திய தலைமுறை எழில்மிகு மாணவ கண்மணிகளுக்கு நீங்க ஏதாவது என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கறத ரொம்ப சொல்லியிருக்கீங்க. எனக்காக நீங்க ஏதாவது புதிய தகவல்கள், இனியும் படிக்கும் ஆர்வத்தை எல்லாருமே தூண்டணும் அப்படிங்கிற விதத்துல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஐயா? நான் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒண்ணு, எல்லாரும் படிக்கணுங்கிறது இல்லைம்மா. படிக்க விரும்புறவர்கள் படிக்கட்டும். ஏன்னா ஒரு விளையாட்டு இருக்கு. எல்லாரையும் போய் நீங்க ஃபுட்பால் விளையாடுங்கன்னு சொல்ல போறோமா? எல்லாரையும் நீங்க வயலின் கத்துக்கோங்கன்னு சொல்ல போறோமா? அல்லது எல்லாரையும் நீங்க உங்களுக்கு நல்லா கால்கள் இருக்கு, எல்லாரும் ரன்னரா ஓடுங்கன்னு சொல்ல போறோமா? இல்லையே. யாருக்கு விருப்பம் இருக்கோ அவர்கள் அதை செய்யுங்க. மற்றவர்கள் அதுக்கு எதிராக மாறாதீர்கள் அப்படின்னு சொல்லுங்க. யாரும் விளையாட்டுக்கு எதிராக இருக்காங்களா? யாரும் இசைக்கு எதிராக இருக்கிறாங்களா? யாரும் அல்லது ஏதாவது கலைகளுக்கு எதிராக இருக்காங்களா? ஆனால் நிறைய பேரு படிப்பதுக்கு எதிராக இருக்கிறார்கள். ஏன் படிப்பதுக்கு எதிராக இருக்காங்கன்னா, படித்தால் சுய சிந்தனை வரும், எல்லாவற்றையும் கேள்வி கேட்க தோணும், உங்களோட அனுபவங்கள்ல இருந்து எல்லாவற்றையும் பரிசீலனை பண்ணிக்கிட தோணும். அப்போ நீங்க கேள்விகளை எழுப்புவீங்க, அது மற்றவங்களுக்கு பிடிக்காம இருக்கு, அதனால படிக்காதீங்கிறாங்க. நான் இளைஞர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லக்கூடியதான், உங்களுக்கு விருப்பமான எதையும் படிங்க. இவ்வளவு படிக்கணும், இத்தனை மணி நேரம் படிக்கணும், இத்தனை புத்தகங்கள் படிக்கணுங்கிறதெல்லாம் கணக்கு இல்லை. நீங்கள் விரும்பிய படிங்க. ஒருவேளை உங்களுக்கு படிக்கிறதுல விருப்பம் இல்லை என்றால் படிப்பவரை கேலி செய்யாதீங்க, படிப்பதுக்கு எதிராக இருக்காதீங்க. இன்னும் சொல்ல போனால் படிப்பவருக்கு உறுதுணை செய்பவராக மாறுங்க. நீங்க படிக்காம இருக்கலாம், ஆனா படிக்கிற ஒரு நண்பருக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கலாமே, அதுல உங்களுக்கு என்ன தடை இருக்கு? ஒரு புத்தகத்தை பெற்று கொண்டு தரலாமே, நூலகத்திலிருந்து ஒருவருக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுக்கலாமே. அப்போ நீங்க புத்தகத்தின் மீது அன்பு கொண்டவராக மாறிடுவீங்க. நிறைய பேருக்கு புத்தகங்களுடைய மதிப்பை கற்றுத்தந்தால் போதும், அதுக்கப்புறம் அவங்க படிக்கிறாங்க படிக்கலைங்கிறது அவங்களோட விருப்பம். நான் சொல்றது அதுதான் அடிப்படைன்னு நினைக்கிறேன். மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை வணக்கங்க. வணக்கம். நான் இளங்கோவன் இங்கிலாந்திலிருந்து பேசுகிறேன். முதல்ல உங்களை எனக்கு அறிமுகப்படுத்தியது ஆனந்த விகடன் வார இதழ் தான். அதுல சகோதரி சொன்ன மாதிரி அந்த தேசாந்திரி அப்படிங்கிற அந்த நபர் மூலியமா எனக்கு உங்களோட அறிமுகமான, நீங்க எனக்கு அறிமுகமானீங்க. இப்போ எனக்கு இந்த உங்களுடைய பேச்சு, இந்த இன்றைய பேச்சுல இருந்து எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஒரு காயம்பட்ட மனசை ஒரு நல்ல நண்பன் புரிந்து கொண்டு வருடி கொடுத்து மருந்து தடவியது போல் இருந்தது உங்களுடைய உரை. அடுத்த என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஒரு எழுத்தால் ஒரு சமுதாயத்தை சீர்திருத்த முடியுமா? அது இன்றைக்கு உள்ள அந்த ஒரு அரசியல் பின்னணியில ஒரு கரைபடிந்த கரங்களை இந்த எழுத்து ஏன் மாற்ற முடியல அப்படிங்கிறது என்னுடைய மாற்ற முடியலையா, இல்ல மாற்றுவதற்கான கால அவகாசம் அதிகமாக எடுத்துக்கொள்கிறதா? ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை, நல்ல ஒரு அரசியல் பின்புலத்தை இந்த அரசியலால் கொடுக்க முடியும், இந்த எழுத்தால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நல்ல கேள்வி. நீங்க இவ்வளோ ஒரு அயல்நாட்டில இருந்து இதை கேட்குறீங்க, பகிர்ந்துக்கிட்டீங்கிறது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அளிக்குது. அதுக்காக என்னுடைய மனம் இந்த நன்றி. நீங்க தவறுகளை பார்க்குறீங்க. இப்போ உதாரணத்துக்கு அரசியல்லையோ பொது தளத்திலோ நடக்கக்கூடிய தவறுகளை நான் பார்ப்பது தவறு செய்யாதவர்களை. 95 விழுக்காடு தவறு செய்யாத நல்ல மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர்களை எது தவறு செய்ய விடாம தடுக்குது? நீங்களோ நானோ இன்னொருவரோ ஏன் ஒரு சுய ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட்டு, பொது வாழ்க்கைக்கு கட்டுப்பட்டு, ஒரு நல்ல மனைவியை, நல்ல குழந்தைகளை, நல்ல சமூகத்தோடு வாழ வைக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அது நாம படித்த இலக்கியங்களால, நாம பண்பாட்டால உருவாக்கப்பட்டவர்கள்ங்கிறதுனால. நம்ம பண்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லா இது போல நெருக்கடிகள் புதுசு இல்லை. மன்னர்கள் காலகட்டத்துல இதை விட மோசமாக இருந்தது. மன்னர்கள் காலத்துல யாரையும் கேள்வியே கேட்காம யாரையும் தூக்கு போட்ட முடியும்.
யாரையும் உடனடியாக பதவியை பறிச்சிட முடியும், யாரும் யாரையும் எதிராக சதி செய்து சிறையில் அடைச்சிட முடியும். ஜனநாயகம் ஒரு சுதந்திரத்தை கொடுத்தது என்னன்னா கேள்வி கேட்கவும் பதில் செய்யவும். தவறுகள் எல்லா பக்கமும் அதிகமாயிருச்சுங்கிறது உண்மைதான். ஆனா பொதுவாக எப்படி இருக்கும், நோய் போலதான். ஒரு நோய் உருவாகும் போது அது நோய் வந்து வேகமா எல்லாருக்கும் பரவியது. மருத்துவர்கள் எல்லாரோட நோயையும் குணப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க, ஏன் முன்னாடி இருக்கக்கூடிய நோயாளியை குணப்படுத்தணும்னு தான் நினைப்பாங்க, இல்லையா? ஒரு ஆமா 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 மருத்துவருக்கு எதிர இருக்கக்கூடிய நோயாளி ஒருவரை குணப்படுத்தினாலும் 9,000 பேரை குணப்படுத்தினாலும் ஒண்ணுதான். அவரை பொறுத்த மட்டும் ஏன் முன்னாடி இருக்கக்கூடிய ஒருவரை நான் குணப்படுத்த முடியுமா? அப்படிதான் ஒரு எழுத்தாளர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நான் ஒரு சின்ன பகுதியை சரி செய்திட முடியாதா அப்படின்னு பார்க்கிறேன். ஒரு தேசத்தையே நோய் இல்லாம செய்யறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைன்னு இல்லை. ஆனா அது நோய் பெருகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துல மருத்துவர்களுடைய தேவை அதிகமாயிட்டே இருக்கு. நிறைய மருத்துவர்கள் இருந்தால் ஒருவேளை இதை உண்டாக்கிடலாம். அப்படிதான் நிறைய கலைஞர்கள், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் இருந்தா இந்த புறையோடி போன இந்த மோசமான செயல்களை தடுத்துட முடியாதா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இப்ப என்ன செய்ய முடியும்? ஒரு எழுத்தாளன் அல்லது கவிஞன் அல்லது ஒரு உண்மையான படைப்பாளி என்ன செய்யறாரு, தன்னால் முடிந்த ஒரு சின்ன உலகத்துக்குள்ளாடி செய்யறாரு. சென்னையில சில தினங்களுக்கு முன்னாடி பேப்பர்ல ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு மாயவரத்துல ஒரு டாக்டர் 10 ரூபாய் தான் அவருடைய கட்டணம், பல ஆண்டுகளாக 10 ரூபாய் கட்டணம் வாங்கிட்டு மருத்துவம் பண்ணியிருக்காரு. அப்ப அவர் செய்த செயல் என்ன? ஊர்ல நீங்க யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருங்கப்பா, நான் 10 ரூபாய்க்கு தான் மருத்துவம் பார்ப்பேன். இவர் 10 ரூபாய் மருத்துவத்தால நலமடைந்த எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இவரை தான் ஞாபகம் வச்சிருக்காங்க. பல லட்சம் ரூபாய் மருத்துவம் பெறுகிற மருத்துவருக்கு சமூகத்துல இப்படி மரியாதை இல்லை. ஆனால் 10 ரூபாய் மருத்துவம் செய்தவருக்கு ஞாபகம் பத்திரிகைகள் போடவும் செய்து டிவியில அவரை காட்டுறாங்க. அவரோட இழப்பை எல்லாரும் வருத்தப்படுறாங்க. என்னன்னா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது அவரை பார்த்திருக்கிறேன், என்னை குணப்படுத்தி இருக்கிறாருங்கிறாங்க. இவர் செய்ததும் மருத்துவம் தான், குறைவான கட்டணத்துல அதை செய்தார். அப்ப எழுத்தாளன் இந்த மாதிரியான விஷயங்களை தான் அடையாளப்படுத்த பார்க்கிறார். இன்னும் சொல்ல போனால் சமூகத்தின் மீது வேறொருவர்களுக்கு அவநம்பிக்கை உருவாகும் போதெல்லாம் எழுத்தாளர் நம்பிக்கை உருவாக்கிட்டே இருக்காரு. இல்ல அப்படிலாம் நினைக்காதீங்க, ஒரு நகரத்தில் குற்றங்கள் நடக்குது, ஆனால் அது நடக்கக்கூடிய சதவீதம் குறைவு, நடக்காதவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் இருக்கத பாருங்க. அப்போ நடக்காதவர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குங்கிறத சுட்டி காட்டிட்டே இருக்கிறோம் இல்லையா? யாரோ ஒருவருடைய தந்தை இருக்கிறாரு, முதுமையில அந்த தந்தை இன்னும் வந்து தன்னால முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு. என் வாழ்க்கை இல்லப்பா, என் வேலை தான்ப்பா முடிஞ்சிருச்சு, நான் இந்த ஏதாவது ஒண்ணு நல்லது செஞ்சிட முடியாதா, ஒரு மரம் நட்ட முடியாதா, ஒருவருக்கு உதவி செய்திட முடியாதான்னு நினைக்கிறார் இல்லையா? இவர்களை அடையாளம் காட்டுவது, இவர்களை உயர்த்தி பிடிப்பது, இவர்களுக்கு ஒரு பங்கு இருக்குங்கிறத தான் இலக்கியம் செய்யறதா நான் நம்புறேன். ரொம்ப ரொம்ப நன்றியா. ரொம்ப உண்மையிலே ஒரு நேர்மறையான ஒரு பதில, எனக்கு உற்சாகம் ஊட்டக்கூடிய பதில கொடுத்துருக்கீங்க. சிரம் தாழ்ந்த நன்றி. நன்றிங்க. நன்றிங்கய்யா. பவானி அம்மா அவர்களை வினாக்களை கேட்குமாறு அன்போடு கேட்கிறேன். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம். வாழ்த்துக்கள், நிறைய விருதுகள் வாங்கிருக்கீங்க. நன்றிம்மா. நன்றி. எனக்கும் அதே கேள்விதான் இருக்கு. நீங்க சொல்லி வீடியோ ஆன் பண்ணுங்க பவானி அம்மா. வீடியோ ஆன் வீடியோ ஆன் பண்ணிக்கிறீங்களா? பண்ணுவாங்க, சொல்லுங்கம்மா. சார், எளிய மக்களின் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களையும் நீங்க எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். இப்போ சஞ்சாரம் இதுல நாவல்ல அந்த நாதஸ்வர கலைஞர்கள் எப்படி ஆவணப்படுத்தப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க சொல்லியிருக்கீங்க. இதே வந்து அந்த சின்ன பையனா இருக்கும்போது, ஆர்ஃபனா இருக்கும்போது எப்படி கஷ்டப்படுறான், 9 வயசு அப்புறம் அவன் எப்படி ஒரு ஒர்க் ஹவுஸ்ல வேலை செஞ்சு சரியான சாப்பாடு இல்லாம திரும்ப ஒரு கிரிமினல் வேர்ல்டுக்குள்ள நுழையிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த கதையை படித்து அந்த அரசாங்கமே ஒரு புவர் லாவை வந்து மாடிஃபை பண்றாங்க, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்றாங்க. அது மாதிரி சஞ்சாரம் நாவலுக்கு அந்த இசை கலைஞர்களுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு ஏதாவது பண்ணியிருக்கிறதா ஐயா? அதைத்தான் நான் கேட்கிறேன். நிறைய பண்ணியிருக்காங்கம்மா, நிறைய பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க கேட்டாங்க, பேருந்துல எங்களுக்கு ஒரு சலுகை கொடுங்க, நாங்க பேருந்துல இசைக்கருவிகளை எடுத்துட்டு போகும்போது எங்களுக்கு அந்த நடத்துனர்கள் என்ன கண்டாங்க அப்படின்னா, லக்கேஜ் அப்படின்னு சொல்லி கையில வச்சிருக்கக்கூடிய தவிலுக்கு லக்கேஜ் போடுறாங்க, எங்களோட இசைக்கருவிகளை ஏற்ற மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அரசு ஒரு ஆணை வெளியிட்டிருக்கு, இவர்களுடைய இசைக்கருவிகளை கொண்டு போறதுக்கு கட்டணம் வசூலிக்க கூடாது, இன்னொன்னு இவர்கள் வந்து அரசு நிகழ்ச்சிகள்ல எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்ப அரசு நிகழ்ச்சிகள்ல எல்லாம் முதன்மையாக கிராமிய கலைஞர்களை, நாதஸ்வர கலைஞர்களை அழைங்கன்னு
அரசு அதை உடனே அங்கீகரிச்சிருச்சு. இதுக்கப்புறம் அவர்களுக்கு ஒரு நல வாரியம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்புறாங்க. அரசு நல வாரியம் அமைச்சிருக்கு. கூடுதலாக மூத்த இசைக்கலைஞர்கள் பலருக்கும் கௌரவிக்கப்படலைங்கிறனே அவர்களை கௌரவிக்கிற முயற்சியை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கு. என்னன்னா ரொம்ப நன்றி. படைப்புகளை படிக்கும் போது அந்த படைப்பை படிக்கக்கூடியவங்க யாரோ ஒருவர் சுட்டி காட்டுறாங்க, இந்த மாதிரி ஒண்ணு வந்து இவர்களுடைய தேவை இருக்குங்க, இவர்கள் அதை விரும்புறாங்க, அதை செய்யணும் அப்படின்னு. உடனடியாக அதை என்ன செஞ்சிடறாங்கன்னா செய்யறாங்க. செய்யும் போது எந்த அளவுக்கு செய்யறாங்க அப்படின்னா, இப்ப காரைக்குடியாரனுடைய 100ஆண்டு விழாவை அரசு விழாவாவே ஏற்பாடு பண்றாங்க. அவருடைய சிலையை வந்து அவருக்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்து நினைவு மண்டபத்தை எழுப்புறதுக்கான வேலைகள் செய்யறாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு வகையில பார்த்தா ஒரு படைப்பு ஒரு பக்கம் ஒரு நாவலாக எழுதப்படுது, இன்னொரு பக்கம் யாரோ இந்த கலைஞர்களுடைய உண்மையான தேவைகளை சுட்டி காட்டி அதை புரிந்து கொண்டு அரசே செயல்படுதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்க நாவல் சஞ்சாரத்தினால இவ்வளவு இசைக்கலைஞர்கள் பயன்பட்டு இருக்காங்கன்ற விஷயமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. தேங்க்ஸ் ஐயா. தேங்க்யூ. நன்றி. மலைபாரதி ஐயா அவர்கள் தங்களுடைய வினாக்களை முன்வைக்க. வணக்கங்க. மைக் மியூட்ல. மலைபாரதி ஐயா மைக் மியூட்ல. உஷாராணி அம்மா. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். உங்க கூட இன்னைக்கு நேரடியா உரையாடுறோம்னு நினைக்கும் போதே காலையில இருந்தே காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? மகிழ்ச்சிமா, சொல்லுங்க. ஆமா, நான் ஒரு அரசு பள்ளியில தலைமை ஆசிரியரா இருக்கேன். ரொம்ப ஒரு இன்டீரியரான ஒரு கிராமத்துல அது ஒரு அற்புதமான ஒரு சேவை எனக்கு கிடைத்த வாய்ப்பு. ரொம்ப அழகா செஞ்சுட்டு இருக்கேன். உங்களை போன்ற ஒரு இயல்பான எழுத்தாளர் பக்கத்துல உட்கார்ந்து நம்ம நெருங்கிய உறவினர்கள்ட்ட நம்முடைய உணர்வுகளை பகிர்ந்துகிட்டது போல ஒரு தோற்றம் தான் உங்களுடைய கதையை நான் படிக்கும் போதோ அல்லது உங்களுடைய யூடியூப்பை கேட்கும் போதோ எனக்கு இருக்குங்க. அதாவது எப்படின்னா, அலங்காரம் இல்லாத வார்த்தை, இயல்பான பேச்சு, நீர்வழிப்படும் புனை போல் உங்களுடைய பேச்சு இருக்கும். அது உண்மையிலே சொல்றேன், ரசனையா. அந்த நிறைய மேற்கோள்கள் அங்க இருந்து கொண்டு வந்து இங்க இருந்து கொண்டு வந்து அதெல்லாம் கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன படிச்சிருக்கீங்களோ அத அழகா எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவீங்க. அந்த வாய்க்கால்ல நீர் போய் எப்படி அந்த வயல்ல சேருதோ அது போல எங்களுடைய இதயத்தை சேருகிறது அது. அந்த கான் என்றது இயற்கை. இயற்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய தலைப்புகள் இருந்தாலும் எனக்கு என்னவோ அது பிடித்தது. சார்ட்ட கேட்டேன், அவரு நீங்க அதே பேசுங்கம்மான்னு சொன்னாங்க. எடுத்தேன் பாருங்க, முடிச்சுட்டு தான் அதை வச்சேன் நான். ஏன்னா ஒரு கட்டுரையும் என்னுடைய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது. நாங்க என்னென்னலாம் பார்த்தோமோ இயற்கையில அதெல்லாமே நீங்க சொல்லியிருக்கீங்க. அதை சொல்லிட்டு நீங்க நூலாக அதை எங்களுக்கு தந்துட்டீங்க. நாங்க மனசுக்குள்ளார அதை வச்சுட்டு இருக்கோம். அதை புதுப்பிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சதுங்கய்யா. அந்த ஆலமரம் சொன்னீங்களா, நிழல் அப்படிங்கறது, அது கூட நாங்கெல்லாம் பள்ளி காலங்கள்ல போகும் பொழுது அந்த மாதிரி ஒரு ஆலமரம் என்ன இருக்கு, எல்லாரும் சந்திச்சுக்க கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம் அது. அங்க அந்த குருவிகள் சத்தம் இதெல்லாம். அரை நாள் லீவுனா நாங்க முழுக்க அங்க உட்கார்ந்து தான் வீட்டுக்கே போவோம். அப்படி எங்களுடைய வாழ்க்கையை பொருத்தி பார்க்கக்கூடிய அற்புத கவிதைகள். அதாவது உங்களுடைய கதை எப்படின்னா, ஒவ்வொருவருடைய உள்ளத்திற்குள்ளும் இருக்கக்கூடிய நினைவலைகளை அழகாக தென்றல் மொட்டை விரிப்பது போல அந்த உணர்வுகளை தருகிறது. அதாவது பேருந்து பயணத்தின் போது எனக்கு ஒரு 45 நிமிஷம் பள்ளிக்கு போக வேண்டிய நேரம். உங்களுடைய அழகான அந்த பேச்சுக்களை கேட்டுட்டு போகும்போது நிறைய கருத்துக்கள் ஏன்னா ஒரு 10 புத்தகம் படிச்சது போல உங்களுடைய ஒரு கட்டுரை கேட்டோம்னா நிறைய அறிஞர்களுடைய கருத்துக்கள் நிறைய இருக்குமா. அது என்னுடைய மாணாக்கர்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு மிகப்பெரிய ஒரு களமாக இருக்கிறது. எனக்கு பெருசா வினாக்கள்லாம் உங்ககிட்ட கிடையாது. உங்ககிட்ட பேசணும், என்னுடைய கருத்துக்களை உங்ககிட்ட சேர்க்கணும், உங்ககிட்ட நேரா பேசுறதே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்தது. அதுக்காக தான் நான் இப்பொழுது கலந்துக்கிட்டேன். உங்களுடைய இந்த இலக்கிய பணிங்கிறது இயல்பாக எல்லாருக்கும், ஏழைகளுக்கும் கொஞ்சம் படிச்சிருந்தா கூட போதும் அவங்களுக்கும் சேரக்கூடிய ஒரு அற்புதம். அது இன்னும் உங்களுக்கு உங்களுடைய அனுபவத்துல ரொம்ப மென்மையாயிட்டே போகுது. இயல்பா சொல்லிட்டு வர்றது. அதை நீங்க தொடர்ந்து செய்யுங்கய்யா. மனதார எங்களுடைய நன்றிகள். வாழ்த்து சொல்ற அளவுக்கு வயதில்லை, உங்களை நாங்க மனதார வணங்குகிறோம். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த பேராசிரியர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. நன்றி. நீங்க ஒரு பள்ளி ஆசிரியரா இருக்கீங்க, அதுவும் இந்த மாதிரியான ஒரு சின்ன கிராமத்துல பணியாற்றுறீங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி தருது. கூடுதலா இயற்கையை எவ்வளவு ஆழ்ந்து புரிஞ்சுக்கிறீங்க, அதோட உங்களை ஐக்கியப்படுத்திக்கிறீங்கிறதும்
உண்மையாவே மகிழ்ச்சி தருது. ஒரு எழுத்து சென்று சேர வேண்டிய இடம் அப்படின்னு நான் நம்புறது இதுதான். ஏன்னா ஒரு நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய படித்த வர்க்கத்திடம் போய் சேரக்கூடியதை விட ஒரு வகுப்பறைக்கு போய் சேருது இல்லையா, அதுதான் உண்மையில ஒரு எழுத்து சேரக்கூடியது. ஏன்னா நீங்க ஒரு தலைமுறைக்கு கொண்டு போறீங்க அதை. அவர்கள் நாளைக்கு வளர்ந்து பெரிய ஆகும்போது என்ன நினைப்பாங்கன்னா, இதெல்லாம் நான் பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்லேயே கேட்டேன் பாருங்க, நான் வகுப்புலயே எங்க டீச்சர் எனக்கு இதெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படிம்பாங்க. அப்ப அதுதான் இலக்கியத்தை உண்மையிலேயே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிற பணி. அதை நீங்க சிறப்பா உண்மைங்கய்யா. செய்வீங்க. இந்த உண்மை உண்மை. நிகழ்வுல என்னோட கலந்து என்கிட்ட பகிர்ந்ததுக்காக உங்களுக்கு என்னுடைய மனமிழந்த ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நன்றி. சாரங்கம்மா, நன்றி. மாணவர் தீபக் அவர்களை தொடர்ந்து தூத்துக்குடி பொன்மாரியப்பன் ஐயா. வணக்கம் வணக்கம். மாணவர் தீபக். ஐயா வணக்கம்யா. நான் தீபக் கோவில்பட்டியில இருந்து பேசுறேன். வணக்கம் வணக்கம். உங்களுடைய படைப்புகள்ல குறிப்பா கோவில்பட்டி பத்தி நிறைய நினைவுகளை அங்கங்க அனாயாசமா பகிர்ந்திருக்கிறீங்க. எழுத்தாளர் கோணங்கி அவர்களுடைய வீடுல இருந்து கீரான் என்ற காட்சிகள்லாம் பகிர்ந்திருக்கிறீங்க. இன்னும் ஒரு சில தகவல்கள் கோவில்பட்டியோட உங்க நினைவுகளை பகிர்ந்துக்கணும்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இன்னைக்கு என்னோட எளிய வாசிப்பை நான் சொல்றேன். ஒரு வாசகனா நான் பார்க்கக்கூடிய நவீன எழுத்தாளர்கள், நான் வாசிக்கக்கூடிய நவீன எழுத்தாளர்களுடைய படைப்புகள்ல இந்த புனைவுக்கும் ஆப்புனைவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடைவெளியில பாக்குற போது உங்களுடைய படைப்புகள், எஸ்ராவினுடைய படைப்புகள்ல புனைவுலையும் கூட நிறைய செய்திகளை, தரவுகளை தெரிஞ்சுக்கிட முடியுது மற்ற எழுத்தாளர்களை காட்டிலும். அப்ப போற போக்குல எந்த அளவுக்கு உணர்ச்சியை நீங்க எழுதக்கூடிய அந்த எழுத்தினுடைய உணர்ச்சியை எங்களால வாங்க முடியுதோ அதே அளவிற்கு சமமா தரவுகளையும் வாங்க முடியுது. போர்கேவை பத்தி எழுதும் போது இலக்கற்ற பணியில போர்கே என்னெல்லாம் செஞ்சாருங்கிற தரவுகளை ஏறத்தாழ எங்களால எல்லாவற்றையும் உள்வாங்கிட முடியும். அதே நேரம் போர்கேவை நீங்க ஒரு வாசகரா எப்படி பார்த்தீங்கிற உணர்ச்சியையும் வாங்கிட முடியுது. அப்ப இந்த ரெண்டுக்குமான அந்த சமநிலைய புனைவுலையும் ஆப்புனைவுலையும் நீங்க அந்த கையாளுற யுக்தி அது எப்படி வாய்க்கப்பட்டது, அது எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? இந்த ரெண்டு கேள்விங்க. நன்றி. நல்ல கேள்வி. கோவில்பட்டி என்னுடைய அம்மாவுடைய ஊர். எங்க வீடு கோவில்பட்டியில இருந்தது. என்னுடைய பாட்டி தாத்தா எல்லாம் கோவில்பட்டியில இருந்தாங்க. என்னுடைய அம்மா பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கங்கிறதுனால கோவில்பட்டி எனக்கு ரொம்ப என்னுடைய பாலியத்தினுடைய ரொம்ப நெருக்கமான ஒரு ஊர். ஏன்னா தாத்தா பாட்டி 2 பேரும் அவங்க இறக்குற வரைக்கும் அங்கதான் இருந்தாங்க. அதனால என்னுடைய நிறைய நாட்களை, குறிப்பாக கோடை விடுமுறை முழுவதும் அங்க கழிச்சிருக்கிறேன். பெரும்பாலும் ஒரு மாதத்துல 2 முறை 3 முறை நான் அங்க வருவேன், இருப்பேன். எல்லா விடுமுறை நாட்களும் அங்கதான் இருந்தது. எனக்கு நெருக்கமான பள்ளி நண்பர்கள் எல்லாரும் அங்க இருக்கிறவங்க தான். அப்புறம் தாத்தா பாட்டி வீட்டை சுத்தி இருந்தவங்கிறதுனால எனக்கு அந்த ஊர் மேல இருக்கக்கூடிய பிடிப்புங்கிறது ரொம்ப ஆழமானது. அப்புறம் என்னுடைய ஒரு கல்லூரி நாட்கள்ல தொடங்கி இன்று வரை எனக்கு நண்பராகவும் வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடிய தேவதச்சன் அங்க இருக்கிறாரு. அதனால நான் கோவில்பட்டிக்கு எப்பவும் வந்துட்டே இருப்பேன். எங்க வீட்டுக்கு நான் போறேன் அப்படின்னா கோவில்பட்டிக்கு கட்டாயம் போவேன். கோவில்பட்டியை பொறுத்த மட்டும் அதுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னா, அது ஒண்ணு ஒரு கரிசல்ல இருக்கு. இன்னொன்னு அங்க இலக்கியம், அரசியல் எல்லா மாற்று முயற்சிகளுக்குமே ஒரு முன்னோடியாக இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, பிகாசோவினுடைய நூற்றாண்டை கோவில்பட்டியில கொண்டாடி இருக்காங்க. தமிழ்நாட்டுல எங்காவது ஒரு ஊர்ல பிகாசோவுடைய நூற்றாண்டு கொண்டாடப்பட்டிருக்குமா? எனக்கு தெரியல. ஆனா கோவில்பட்டியில பிகாசோவுடைய நூற்றாண்டை கொண்டாடினாங்க, அதுக்கு விழா எடுத்தாங்க. அது போல கோவில்பட்டியில இருந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா மாற்று நாடக முயற்சிகள் பண்ணாங்க. கோவில்பட்டியில இடதுசாரிகள் எம்எல்ஏவா இருந்திருக்கிறாங்க. இது அப்புறம் விவசாய சங்கத்தினுடைய பெரிய போராட்டங்கள் எல்லாம் கோவில்பட்டியை தலைமையா வச்சு நடந்திருக்கு. கோவில்பட்டிங்கிற ஒரு ஊர்ல இருந்து 50க்கு மேற்பட்ட புத்தகங்கள் வெளியாயிருக்கு. அத்தனை எழுத்தாளர்கள் இருந்திருக்கிறாங்க. நீங்க கோவில்பட்டினா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். எங்கன்னா கோவில்பட்டில ஸ்வீட் மனோரமான்னு ஒரு கடை இருந்தது. இப்ப அந்த கடை இல்லை. பழைய ஸ்வீட் மனோரமா திலகராஜ் பக்கத்துல இருக்கும். அந்த ஸ்வீட் மனோரமால இருந்தவர் ஒரு சிறு பத்திரிகை நடத்தினவர், ஒரு சின்ன இனிப்பகத்தை நடத்தினவர். அந்த ஊர்ல ஸ்வீட் மனோரமால இருந்துட்டு ஒரு இலக்கிய இதழையும் நடத்தி இருக்கிறார். அப்ப அந்த ஊருக்கு எவ்வளவு இது பாருங்க. அங்க வந்த யுவன் சந்திரசேகர் அங்க பணி நிமித்தமாக வந்தார். தேவதச்சனோட பழகினார், படைப்பாளி ஆயிட்டார். சமயவேல் வந்தார், கொஞ்ச நாள் இருந்தார், அவர் படைப்பாளி ஆயிட்டார். ஜோதி விநாயகம் வருவார், உதயசங்கர் இருக்கிறார், சோ தர்மர் இருக்கார், பூமணி இருக்கிறார். இப்படி கோணங்கி, பொன்னுசாமின்னு நிறைய படைப்பாளிகளாக வர கனவு கண்டு படைப்பாளிகளை ஆக முடியாம போனவங்களும் அங்க இருக்காங்க. ஆனா அங்க இப்ப ஒரு கௌரி சங்கர் இருக்கும்போது கௌரி சங்கரை தினமும் பார்ப்போம், பேசுவோம். அவரோட ஒரு பெரிய நல்ல நட்பு இருந்தது. நிறைய விஷயங்களை அவர் முன்னோடியாக செய்தார். அப்பனசாமி இப்பவும் இருக்கிறாரு. அங்க சாரதின்னு சொல்லி ஒரு நண்பர் இருக்காரு. இப்படி எழுத்தாளர் சங்கத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. கலை இலக்கியம் மாற்று முயற்சிகளுக்கு எப்பவுமே
ஒரு வேகமாக முன்கை எடுக்கக்கூடிய ஒரு ஊராக அது இருக்குங்கிறதுனாலேயே எனக்கு அது விருப்பமானது. மற்றபடி புனைவுக்கும் புனைவுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படிங்கிறது தமிழ்ல தான் அதை கட்டுரை அப்படின்னு நாம சொல்றோம். கட்டுரை அப்படிங்கக்கூடியது எஸ்ஏ அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, அது வேற. நான் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது புனைவு அல்லாதது. புனைவு அல்லாதனா எது புனைவு? கேரக்டர் வந்தா புனைவு, கேரக்டருடைய டயலாக்ஸ் வந்தா புனைவு. கதாபாத்திரமும் கதாபாத்திரங்களுடைய உரையாடலும் இல்லாத எல்லாமே நான் ஃபிக்ஷன் தான். அப்ப ஃபிக்ஷனுக்கும் நான் ஃபிக்ஷனுக்குமான அந்த இடைவெளியை ரொம்ப முன்னாடியே பெரிய எழுத்தாளர்கள் அழிச்சிட்டாங்க. அழித்ததோட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் அப்படிங்கக்கூடியது வெறுமனான இலக்கிய வகைப்பாடு தானே தவிர பெருசா ஒண்ணும் இல்லை அப்படின்னு. நீங்க போர்கஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அவரோட ஃபிக்ஷனும் அப்படிதான் எழுதினாரு, அவரோட நான் ஃபிக்ஷனும் அப்படிதான் எழுதினாரு. கப்ரியல் கார்சியா மார்கேஸோ இட்டாலோ கல்வினாவோ அல்லது நான் படித்த மேலை இலக்கியவாதிகள் எல்லோருமே இந்த இடைவெளியை ரொம்ப குறைச்சாங்க. குறைச்சதோட என்ன பண்ணாங்க அப்படின்னா, புனைவினுடைய சாத்தியங்களை எல்லாத்தையும் புனைவிலையும் புனைவினுடைய சாத்தியங்களை எல்லாத்தையும் புனைவிலையும் செய்து பார்த்தாங்க. இப்ப அல் முட்டாசிம் அப்படின்னு போர்கஸோட ஒரு கதை இருக்கு. அது அப்படி நேரடியாக புத்தகத்துக்கு எழுதப்பட்டிருக்கூடிய ஒரு விமர்சனம், ஒரு விமர்சன கட்டுரையை அவர் ஒரு புனைவா எழுதிட்டார். ஆனா அப்படி நிஜமான புத்தகமும் இல்லை, அந்த விமர்சனமும் கற்பனை. அது அவர்களை படித்ததுனால எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, இந்த இடைவெளி வேண்டாம். முன்னாடி வரைக்கும் இந்த இடைவெளி எப்படி இருக்குன்னா, ஒருனை பத்தி கட்டுரை எழுதும் போது அந்த கட்டுரைங்கிறது ஒரு கருப்பொருள் சார்ந்து அல்லது ஒரு ஆய்வு சார்ந்து தரவுகளை அடுக்கி தரக்கூடிய அறிவு சார்ந்த சிந்தனை சார்ந்த வெளிப்பாட்டுக்கான வடிவமாக மட்டும் இருந்தது. அது ஒரு வகை, ஆனால் அது போதாது. அதனால இதை கிரியேட்டிவ் எஸ்ஐஸ் சொல்லுவாங்க. இது படைப்பாக்கம் இருக்கக்கூடிய கட்டுரைகள். அது அப்படி நிறைய பேர் கொஞ்சம் சுந்தராமசாமியோ புதுமைப்பித்தனோ அல்லது கீராவோ அந்த மாதிரியான கட்டுரைகள் அஸ்வமித்திரனோ எழுதினாங்க. நான் அதுக்கு அடுத்த தலைமுறையை சேர்ந்தவங்கிறதுனால நான் என்ன நினைச்சேன்னா, இந்த இடைவெளிகளை குறைச்சிடலாம், புனைவுக்கும் புனைவு இல்லாததுக்குமான இடைவெளிகளை குறைச்சிக்கிட்டே வரலாம் அப்படின்னு. அதனால என்னோட கதைகள்ல இந்த இடைவெளி ரொம்ப குறைவாக இருக்கும். எதை அவர் புனைவுன்னு நம்புறாரோ அது புனைவு இல்லாம இருக்கும், எதை புனைவு இல்லைன்னு நினைக்கிறாரோ அது புனைவா இருக்கும். இந்த விளையாட்டை வாசகர்களோட விளையாடும் போதுதான் அவர்கள் உண்மையிலேயே ஒரு இலக்கியத்தினுடைய ஆழ்ந்த வாசிப்புக்குள்ளாவாங்க. இது நிஜமா? இப்ப அரட்டானம் அப்படின்னு நான் ஒரு ஊரை பத்தி சஞ்சார நாவல் எழுதியிருக்கேன். என்கிட்ட கேட்கிற விரும்புறவங்க எல்லாம் அரட்டானத்துக்கு எப்படி போறது அப்படின்னு. நான் சொல்லுவேன், நீங்க நாவல் வழியா தான் போக முடியும், நேர்ல போக முடியாது. அதுதான் புனைவுக்கும் புனைவு இல்லாததுக்குமான வேறுபாடு. நல்ல கேள்வி, உங்களுக்கு என்னோட மனவேந்த நன்றி. பொன் மாரியப்பன் ஐயா. வணக்கம் மாரியப்பன். சார் வணக்கம் சார். வணக்கம் மாரியப்பன். இந்த ப்ரோக்ராம் நல்லா இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சரி சார். உங்களுடைய இந்த ப்ரோக்ராம் நாங்க அவளோட எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். அந்த ப்ரோக்ராம் தருணமும் வந்துருச்சு. ஒரு அருமையான உரையே இருந்துச்சு சார். அருமையான உரை மட்டும் இல்லாம இந்த கலந்துரையாடல் ஒரு மிக சிறந்ததாகவே இருந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா, நிறைய வாசகர்களுடைய ஒரு கேள்விக்கு உங்கள் இணைய வழியா நீங்க கொடுக்குற அந்த பதில் உண்மையில ஒரு நேரடியா எங்கிட்ட பேசின மாதிரியே இருக்கு சார். இந்த நிகழ்வு நடத்துகிற வினோத் சாருக்கு நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் சார். என்னன்னா, ஒரு இப்படி இந்த எஸ்ராவின் 100வது நிகழ்வுக்கு நீங்க பேசுறீங்களோ, அதே மாதிரி உங்களுடைய படைப்புகள் ஒரு 100வது புத்தகம் கூட இருக்கலாம். அந்த புத்தகம் பெரியதளவாக கொண்டாடப்பட்டிருக்கிறா? அது மட்டும் இல்லாமல் முன்னோடி எழுத்தாளர் இருக்காங்க, அவங்களுடைய படைப்புகளும் ஒரு 100வது புத்தகம் எழுதியிருப்பாங்க. அந்த புத்தகமும் சிறந்ததாக படைக்கப்பட்டிருக்கா? அந்த ஒரு கேள்விதான் சார் எனக்கு. நல்லது மாரியப்பன். அதாவது பொதுவா புத்தகங்களுடைய எண்ணிக்கையை எழுத்தாளர்கள் கணக்குல வச்சுக்கிட்ட மாட்டாங்க. இப்ப அது சினிமா மாதிரியோ அல்லது வேற மாதிரியோ 100ங்கிற எண் எழுத்துல எல்லாம் முக்கியமே இல்லை. ஏன் முக்கியம் இல்லைன்னா, அவரோட வெளியிட்ட இன்னொரு புத்தகம் அவ்வளவுதான். அதுக்கு மேல அவருக்கு அது ஒரு 100வது புத்தகம், 50வது புத்தகம், 25வது புத்தகம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் புத்தகத்துல முக்கியத்துவம் இல்லை. அந்த எண்ணிக்கையை பெரிதாகவும் யாரும் எடுத்துக்கிடவும் மாட்டாங்க. எந்த எழுத்தாளருமே இது என்னுடைய 100வது புத்தகம் அப்படிங்கிறத தனியா கொண்டாடலாம் விரும்ப மாட்டாங்க. அதனால தமிழ்ல, ஏன்னா தமிழ்ல நீங்க பாருங்க, பெரும்பான்மையான மிகச்சிறந்த படைப்பாளர்கள் ஒரு புத்தகம் தான் எழுதியிருக்காங்க. ஒரே ஒரு இளங்கோவடிகள் ஒரே ஒரு சிலப்பதிகாரம் எழுதியிருக்காரு, ஒரு புத்தகம் தான் இருக்கு. திருக்குறள் அப்படின்னு திருவள்ளுவர் பேர்ல ஒரு புக்கு தான் இருக்கு.
கம்பராமாயணம் கம்பர் பேர்ல ஒரு புக் இருக்கு, இன்னொரு சின்ன புக் இருக்கு, அது கம்பர் எழுதினதானான்னு தெரியலங்கிறாங்க. ஆனா இன்னும் அப்படின்னா ஒன் புக் ஒண்டர், ஒரு புத்தகம் தான் மிகப்பெரிய சாதனையாளராக இருக்காங்க. இதே நேரத்துல கவிதைகளாக பாத்தீங்கன்னா 300 400 கவிதைகள் எழுதினவங்க இருக்காங்க, ஆயிரக்கணக்கான வரிகளை எழுதினவங்க இருக்காங்க. இலக்கியம் நீங்க எவ்வளவு எழுதியிருக்கிறீங்க, எத்தனை புத்தகம் போட்டிருக்கீங்க, ஒரு புத்தகமா 100 புத்தகமா, அதுக்கெல்லாம் முக்கியமே கிடையாது. என்ன எழுதியிருக்கிறீங்க, அந்த எழுதின விஷயம் எவ்வளவு சரியா இருக்கு, அது எவ்வளவு ஆண்டு காலம் படிக்கப்படுது அப்படின்னு. தமிழ்ல சில புத்தகங்கள் 2000 வருடமாக இருக்குன்னா எத்தனை தலைமுறை பாருங்க. 100 வருஷங்கிறது குறைந்தது 3 தலைமுறை அல்லது 4 தலைமுறை. அப்படின்னா 2500 வருடம்னா எவ்வளவு தலைமுறை அதை படிச்சிருக்கிறாங்க. 2000 வருஷத்துக்கு முந்தி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் இன்னைக்கு காலாவதி ஆயிடுச்சு. 2500 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட ஒரு தட்டு இன்னைக்கு இல்லை, பயன்படுத்தின வாள் இல்லை, அன்னைக்கு முதன்மையாக கருதின நாணயம் இன்னைக்கு செல்லா காசு ஆயிடுச்சு. 2500 வருஷத்துக்கு முன்னாடி மனிதன் அணிந்த ஆடை எதுவுமே இன்னைக்கு இல்லை. ஆனா 2500 வருஷத்துக்கு 2000 வருஷத்துக்கு முந்தி எழுதின புத்தகம் எல்லாம் அப்படி இருக்கு, 2000 வருஷத்துக்கு எழுதின கவிதைகள் எல்லாம் அப்படி இருக்கு. அப்படின்னா இலக்கியம் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி தருது. நல்ல படைப்புகள் காலம் தாண்டி தலைமுறைகளை தாண்டி வாசிக்கப்பட்டுமே இருக்குமே தவிர எத்தனாவது புத்தகம் எவ்வளவு எழுதினாரு அதனுடைய பக்கம் என்ன அப்படின்னு யாரும் கேட்கவே மாட்டாங்க. கேட்காதோட அந்த எழுத்தாளரை பத்தின கதைகளே, அவரோட புகைப்படம் ஏதாவது அதுல வெளியா இருக்கா என்ன? இளங்கோவடிகளோட புகைப்படம் எதுல இருக்கு, கம்பரோட புகைப்படம் எதுல இருக்கு, கபிலரை எப்படி தெரியும்? எதுவுமே இல்லையே. அப்போ இந்த ஐரோப்பியர்களோட வருகைக்கு முன்னாடி எழுத்தாளர்கள் யாரு எப்படி இருந்தாங்கிறது கவிதையை படித்து கதையை படித்து தெரிஞ்சுக்கலாமே தவிர அவர்களோட படம் போட்டோ, ஓவியம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கு, ஆனா எந்த கவிஞனும் தன்னை ஓவியம் வரைஞ்சு அதுல பின்னாடி போட்டுக்கணும்லாம் நினைக்கல. அப்புறம் இவ்வளவு அங்கீகாரங்களும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற அங்கீகாரங்கள், விருதுகள், இதெல்லாம் எதுவும் இல்லை. அப்படின்னா இந்த மரபு நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்குது. நீ ஒன்னு ஆழமாக, விசுவாசமாக, நியாயமாக செய்துட்டே இரு. அதுக்கான மகத்துவம் இருந்தால், அதுக்கான தேவை இருந்தால், அது சிறப்பாக இருந்தால் அடுத்தடுத்த தலைமுறைகளால வாசிக்கப்பட்டே இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு மொழியில எவ்வளவு புத்தகங்கள் மட்டும்தான் எழுதப்பட்டுச்சா? எண்ணிக்கையற்ற எழுதப்பட்டது, வாசிக்கவும் பட்டிருக்கும், ஆனா காலத்துல அடிச்சு போயிடுச்சு. அப்ப அப்படி காலம் நிறைய புத்தகங்களை கொண்டு போயிடும். அப்போ உங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சவால் என்பது என்ன அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய படைப்புக்கு நீங்க எவ்வளவு நேர்மையாக, எவ்வளவு உண்மையாக, எவ்வளவு தூரம் அதுல உங்களோட மொழியினுடைய திறனை பயன்படுத்தி சிறப்பாக பண்ண போறீங்கிறது தான். இது எல்லா காலத்திலும் எழுத்தாளருக்கு இருக்கிற பிரச்சனை. அதனால அவர் தன்னுடைய எண்களை பற்றியோ, வெற்றியை பற்றியோ, தோல்வியை பற்றியோ கவலைப்பட மாட்டார். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் படிக்கப்படாத புத்தகங்கள் இன்னைக்கு படிக்கப்பட்டுருச்சு, ஒரு காலகட்டத்தில் கொண்டாடப்பட்ட கவிதைகள் இன்னைக்கு ஒன்றும் இல்லாம ஆயிடுச்சு. காலம் எதை வைத்துக்கிடும், எதை தள்ளும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால செய்யக்கூடிய பணிகளை திரும்ப திரும்ப ஒருத்தர் நேர்மையா செஞ்சுட்டே இருக்கலாம்னு நினைப்பேன். அதனால என்னுடைய 100வது புத்தகம் எது, உண்மையில எனக்கு தெரியாது எது என்னுடைய 100வது புத்தகம். ஏன்னா எந்த புத்தகத்திலும் என்னுடைய 100வது புத்தகம் எல்லாம் போட்டுக்கல. அதே மாதிரி என்னுடைய 50வது புத்தகம் எது, என்னுடைய 25வது புத்தகம் எது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஒரு ஆண்டும் 3-4 புத்தகங்கள் வெளியிடுறேன். அந்த ஆண்டு வெளியானது யாரோ கண்டுபிடிச்சு இது வந்து உங்களுடைய இத்தனாவது புத்தகம்பாங்க, அதுதானான்னு எனக்கு சொல்லவும் தெரியாது. அதனால இந்த எண்கள் அல்ல, புத்தகம் அது தரக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவம், அது ஒரு சமூகத்துல ஏற்படக்கூடிய விளைவு, எல்லாம் சேர்ந்து காலம் வந்து அதை உயர்த்தி பிடிக்குதா கீழே போடுதாங்கிறது தான் புத்தகத்தினுடைய விதி. நன்றி சார். நன்றி சார். நன்றி. நன்றி. மலைபாரதி ஐயா அவர்களை தொடர்ந்து எக்ஸிதா. மலைபாரதி ஐயாவை தொடர்ந்து மலைபாரதி ஐயா இணைப்புல வந்து மலைபாரதி ஐயா இணைப்புல இருக்கீங்களா? எக்ஸிதா மேடம். வணக்கங்க. எக்ஸிதா அம்மா. முனியாண்டி ஐயா இருக்கீங்களா? நீங்க கேள்வி கேட்கலாம். சாம்சங்னு ஒரு பேச உமா ரமேஷ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேனா? பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் ஐயா. உமாதேவி ரமேஷ்குமார், விருதுநகர்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு காலகட்டத்துல நாங்க கல்லூரிகள்ல வேலை பார்க்கிறோம். அதிக அந்த வேலைப்பளு வர்றதுனால எங்களுடைய வார்த்தை வந்து ஸ்ட்ரெஸ்ஸியா, ரொம்ப ஸ்ட்ரெஸ், அதிக வேலைப்பளு இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் ஆகுறோம்.
அப்போ அந்த வேலைப்பளு அதெல்லாம் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விதத்துல நாங்க இன்னொரு மாற்றுப்பாதை வந்து கண்டுபிடிக்கிறோம். கோயில்களுக்கு நம்ம செல்றது, இல்லைன்னா தியான பயிற்சிகள் மேற்கொள்றது, இல்ல நல்ல புத்தகங்கள் படிக்கிறது அப்படிங்கிற அந்த மாற்றுப்பாதையை நாங்க தேர்வு செஞ்சிருக்கோம். எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, நீங்க இத்தனை புத்தகங்கள் இவ்வளவு எழுத்து பணி செஞ்சிருக்கீங்கல்ல, அப்படி செய்திருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்திருக்கா? அதை நீங்க எல்லாம் போக்கிக்கிறதுக்கு ஏதாவது மாற்றுப்பாதை நீங்க ஏதாவது செஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிற உங்களுடைய சுய அனுபவத்துல இருந்து அடியனுக்கு இந்த பதில் நீங்க கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஐயா. கட்டாயமா. ஏன்னா நல்ல ஒரு கேள்வி. நிஜமாவே ஸ்ட்ரெஸ் அப்படிங்கக்கூடியது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. ஏன்னா நீங்க எதை செய்யும் போதும் அதுல ஒரு அவசரம் காட்டுறீங்க முதல்ல. அதுக்கப்புறம் அதை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல முடிக்காட்டா அது செய்யாம பட போயிடும்னு நம்புறோம். மூணாவது, எந்த ஒண்ணும் நமக்கு கிடைக்காம போயிடும்னு நமக்கு ஒரு அச்சம் இருக்கு. இப்போ ஒரு போன் அடிச்சுட்டே இருக்கு, போனை எடுக்காம விட்டா என்ன ஆயிடும்? யாரோ முக்கியமானவங்க கூப்பிட்டுருப்பாங்க, பதில் சொல்லாட்டா ஏதாவது நடந்துரும்னு மனம் எல்லாத்தையும் கற்பனை பண்ணுது. அதனால 5 நிமிஷத்துக்கு ஒருக்க போன்ல வரக்கூடியதை பார்த்துட்டே இருக்கோம். ஏன்னா அதை பார்க்காம விட்டா நம்ம வாழ்க்கை ஏதாவது ஆயிடும்னு நம்ம நம்புறோம். அப்ப நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, உண்மையில புற சூழலால எந்த இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸும் உருவாகல. நம்மளா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உட்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை நம்ம மீறி பறி போயிரும் அப்படின்னு நம்ம நம்புறோம். வேலை பறி போயிரும் நம்புறோம், பணம் பறி போயிரும் நம்புறோம், இன்னும் சொல்ல போனா உறவுகள் எல்லாம் இந்த போன் பேசாம போனா கெட்டு போயிரும் நம்புறோம். எல்லாமே நம்ம மேல இருக்கக்கூடிய சுய அச்சம் தான் முதல்ல நம்மளோட பதற்றத்துக்கு காரணம். ரெண்டாவது, செய்யக்கூடிய பணிகளை நாம அதிகமான பணிகளை குறைவான காலத்துல செய்ய வேண்டிய நேரத்துல இருக்கிறோம். இதுக்கப்புறம் புரிந்து கொள்ளாதவர்களுக்கு புரிய வைக்கலாம். புரிஞ்சுக்கிடவே வேண்டாம்னு நினைக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவர்களுக்கு புரிஞ்சுக்கிட வைக்க வேண்டியிருக்கு. அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டாம்னு நினைக்கிறாங்க, புரிஞ்சு கொள்ளல, நான் ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர்களுக்கு ஒண்ணு புரிய வைக்கணும். அப்ப அது உங்களோட ஒரு சுவத்துல மோதுற மாதிரியான ஒரு செயல். சுவத்துல போய் நீங்க மோதினீங்கன்னா என்ன ஆகும்? உங்க மண்டைதான் காலியாகுமே தவிர சுவர் உடையாது. ஆனால் இதை ஊதியம் கருதி செய்ய வேண்டியது இருக்கு, அல்லது ஏதாவது ஒரு நிர்பந்தம் கருதி செய்ய வேண்டியிருக்கு. அப்போ எல்லாருக்கும் இந்த மாதிரியான ஒரு பதற்றம் அல்லது பயம் அல்லது அச்சம் காரணமாக ஒரு பரபரப்பான வாழ்க்கை இருக்கு. எழுத்தாளருக்கும் அதான். குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளாடி நானும் கற்றை எழுதி தரணும், குறிப்பிட்ட நாள்ல புத்தகத்தை வெளியிடணும், குறிப்பிட்ட மணித்துளிகளுக்குள்ளாடி என்னோட மாத வாழ்க்கைக்கு தேவையான ஊதியத்தை ஈட்டணும், எல்லாமே எனக்கும் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன்னா, இதை சமநிலைப்படுத்திக்கிட முயற்சிப்பேன். சமநிலைப்படுத்தப்படாமலும் போகும். எப்படி சமநிலைப்படுத்திக்கலாம்? எப்பெல்லாம் இந்த மாதிரியான அதிகமான அளவுக்கு நமக்கு புறவயமான நெருக்கடி உருவாகுதோ அப்ப எல்லாம் நம்ம உடல் தான் முதல்ல அதுக்கு ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்பேன். முதல்ல உடல் ரியாக்ட் ஆகுறது எப்படி இருக்கு? கை கால்கள்ல உங்களுக்கு ஒரு பதட்டம் வருது, முகம் எருக்க அடைஞ்சிருது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, நீங்க உங்களுடைய செயல்களை செய்ய முடியாத அளவுக்கு, தவறா செய்யக்கூடிய அளவுக்கு நடுக்கம் வந்துருது. உங்களுக்கு செயல்களை மாத்தி செய்யறீங்க அப்படின்னா உங்க உடல் தான் உறுதியாக இல்லை. உங்க உடலை நீங்க சரி பண்ணுங்கன்னு உடல் சொல்லுது. எப்பெல்லாம் நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்களோ அப்பெல்லாம் ஏதாவது ஒரு விளையாட்டை தேடி விளையாடுங்க. நான் உடனே செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு விளையாட்டை தேடி ஒண்ணு விளையாடுவேன் அல்லது விளையாட்டை வேடிக்கை பார்ப்பேன். விளையாட்டு ஒண்ணு செய்து என்ன அப்படின்னா, நீங்க அங்க பங்கேற்காம பார்த்தா கூட அந்த உற்சாகத்தை நீங்க அடைஞ்சிருவீங்க. இன்னொன்னு, நீங்க விளையாட தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்களே கோல் போட முடியாது, கோல் யாரோ போட போறாரு, நீங்க பாலை கொண்டுதான் போக முடியும். நானே போய் போடுவேன்னு எந்த ஃபுட்பாலரும் பாலை கடைசி வரை கொண்டு போகவும் மாட்டான். அது விளையாட்டும் இல்லை. உன் வேலை பைபாஸ் பண்ணுப்பா, அந்த பாலை இங்க இருக்கிற பந்து அங்க நகர்த்தி விடுங்கிறான். இது வாழ்க்கைக்கு சொல்லி தரக்கூடிய பாடம். நீ இல்லப்பா ஜெயிக்க போறது, யாருக்கும் கோல் போடுவான், நீ பால் அவனுக்கு பாஸ் பண்ணு. ஆனா ஆக்டிவிட்டியின் போது நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, பந்து நாம அவ்வளவு மட்டும்தான் இருக்கு. நான் ஷட்டில் காக் விளையாடுறேன்னா, ஷட்டில் காக் விளையாடுற நேரத்துல அந்த பந்து எங்க வரப்போகுதுங்கிறத தவிர மனதுல வேற ஒரு கவனமும் இருக்காது, வேற ஒரு எண்ணமும் இருக்காது. நீங்க மெடிடேஷன் பண்ணும் போதாவது அமர்ந்த நிலையில இருக்கீங்க, மனம் அலைபாய்ந்துட்டே இருக்கும். விளையாட்டின் போது உங்க மனம் அலைபாயவே செய்யாது. உடலும் மனமும் ஒரே நேரத்துல இயங்கக்கூடியதா இருக்கு. அதனால நீங்க முடிந்த வரைக்கும் விளையாட்டுல ஈடுபடுங்க. இன்னொன்னு, மனிதனை ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுவிக்கக்கூடிய மிக எளிதான ஒண்ணை நீங்க கூட வச்சிருக்கீங்க, தண்ணீர். எவ்வளவுக்கு அளவு தண்ணீரை குடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அளவு நீங்க உடனடியாக ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுபட்டுருவீங்க. அதனாலதான் உலகம் பூரா என்ன பண்றாங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க உடனே போய் குளிச்சிருவாங்க, அல்லது நீந்துவாங்க, அல்லது நீர்நிலைகளுக்கு போயிடுவாங்க. ஏன்னா தண்ணீரை போல மனிதனை ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒன்று உலகத்திலேயே இல்லைங்க. எங்க தண்ணீரை பார்த்தாலும் மனுஷனுக்கு ஏன் அதுக்குள்ளாடி இறங்கிடணுங்கிற ஆசை வருதுன்னா, தண்ணீர்பாக உடல் தண்ணீர்ல இருக்க விரும்புது.
நீரோடு தன்னை தொடர்புபடுத்திக்கிட பார்க்குது. அதனால எல்லா மருத்துவ முறைகளும் மனிதனை வந்து நெருக்கடியிலிருந்து விடுபடுறதுக்கு இதை தான் சொல்லுது. இன்னைக்கு இருக்கிற பெரிய நிறுவனங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு தண்ணி பாட்டில பக்கத்துல வச்சு குடிச்சிட்டே இருங்கிறாங்க, அல்லது எழுந்து போய் தண்ணி குடிங்கிறாங்க. இதெல்லாம் எளிய சின்ன சின்ன ஆலோசனைகள். ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸை தவிர்க்க முடியாதா? தவிர்க்கவே முடியாதுங்கிறதோட நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட பொட்டன்சி ஜாஸ்தி ஆகும், உங்களோட படைப்பாற்றல் அதிகமாகும். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ங்கிறது என்னன்னா உங்களோட நெருக்கடி, இதுதான் உங்களோட திறன்மைகளை வெளிப்படுத்தக்கூடியது. எல்லாத்தையும் நீங்க ரிலாக்ஸா செஞ்சு பாருங்க, எதையும் செய்ய மாட்டீங்க. ஏன்னா உண்மையில ஒரு ஞாயிற்றுக்கிழமையை போல மோசமான நாள் எதுவுமே கிடையாதுங்க. ஞாயிற்றுக்கிழமை உண்மையில ஓய்வு எல்லாம் யாரும் எடுக்கல, எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்றோங்கிற பேர்ல எதையும் செய்யாம தவிர்க்கிறோம். ரிலாக்ஸ் பண்றதுங்கிறது வேலையை செய்துட்டு செஞ்சாதான் ரிலாக்ஸ், வேலையை செய்யாம இருக்கிறது ரிலாக்ஸ் இல்லை. அதனால நான் பொதுவா ஞாயிற்றுக்கிழமைகள்ல கூடுதல் வேலை செய்யக்கூடியவன். உலகத்துக்கு விடுமுறை நாள், எனக்கு விடுமுறை நாள் இல்லைன்னு நினைப்பேன். மற்றபடி இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தேவை, ஏன்னா அசைஞ்சாதான் மரம் இருக்குங்கிறது தெரியும். நல்ல நன்றிமா. நல்ல விஷயம், நல்ல விஷயம். நன்றி. நன்றி ஐயா. நன்றி. எக்ஸிதா அவர்கள் கேள்வி. வணக்கம். வணக்கம். மைக் மியூட்ல இருக்கு மேடம், மைக் மியூட்ல இருக்கு. எக்ஸிதா மேடம் மைக் மியூட். ஐயா வணக்கம். என்னுடைய வணக்கம்மா. பேர் கே ராஜராஜேஸ்வரி. என்னுடைய மகளுடைய பேர் தான் ஜிஆர் யக்ஷிதா, 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. நான் இங்க ஒரு அரசு பள்ளியில ஓவிய ஆசிரியரா இருக்கேன். வினோத் ஐயாக்கு முதல்ல நன்றி. ஏன்னா உங்களை அறிமுகப்படுத்தினது எங்களுக்கு அவங்கதான். இதுல கலந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே நாங்க உங்களுடைய பதிப்பகத்துக்கு ஆர்டர் போட்டு புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம், உடனே வாங்கிட்டோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்களுடைய புத்தகத்தை படிக்கும் போது இயல்பா இருந்தது வார்த்தையெல்லாம். நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க நமக்கு உட்கார்ந்து ஒரு எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி உங்களுடைய உரையாடல் இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய புத்தகங்கள் அவங்க அனுப்புனாங்க. அதுல வந்து நான் கடவுளின் நாக்கு அந்த புத்தகத்தை எடுத்தேன். கதைக்கு இவ்வளவு மகிமையா அப்படிங்கறத அந்த புத்தகத்துல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவு விஷயம் அந்த புத்தகத்துல சொல்லியிருக்கீங்க. ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதும் அந்த புத்தகத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வெறும் பாடம் மட்டுமே அந்த மாணவர்களுக்கு நீங்க கத்துக் கொடுக்காதீங்க, அந்த பாட பிரிவுகள் மட்டுமே இருக்க வேண்டாம், கதை சொல்றதுக்கு மாணவர்களை ஊக்குவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல இந்த 52வது பகுதியில பயணியின் கோபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுதியிருப்பீங்க. அதுல வந்து நடந்த விஷயத்த நேர்ல நடந்ததை அப்படியே எழுதியிருப்பீங்க. ஒரு புகழ்பெற்ற ஒரு முருகத்தலத்தோடைய கோவில வந்து நடந்த விஷயத்தை எழுதியிருப்பீங்க. அது படிச்சப்ப என் கூட வேலை செய்யற என்னுடைய தோழி கிட்ட நான் சொன்னேன். அப்புறம் எங்க மாமா கிட்ட எல்லாம் அதை பகிர்ந்துகிட்டேன். இந்த விஷயம் நம்மளே செஞ்சிருக்கோம். ஏன்னா அந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாலேயே அங்க யாரு இருப்பா, முன்னால எல்லாம் எனக்கு இப்ப வயது 45, ஆனா முன்னால எல்லாம் அப்படி நம்ம செஞ்சது கிடையாது. எந்த கோயிலுக்கு போகும்போது அங்க யாரு பிரபலம், யார் மூலமா அந்த கடவுளை சீக்கிரம் கும்பிடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து போனதுல. ஆனா இப்ப வந்து கால நெருக்கடியா இல்ல நம்ம வேகமா வரணும் அப்படிங்கிற ஒரு அவசரமா, ஏன்னா நம்ம மன நிம்மதிக்கு தான் கடவுளை பார்க்க போறோம். ஆனா அங்கேயும் அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பணத்தை கொடுத்து முன்னால போறாங்க. அந்த விஷயத்த நீங்க பகிரங்கமா எழுதியிருந்தீங்க. அதை படிக்கும் போதே எனக்கு தோணுச்சு, ஐயோ இந்த தவறை நம்மளும் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு சாட்டையால அடிச்ச மாதிரி இருந்தது. இந்த புத்தகத்தை வந்து அந்த மனிதர் படித்திருக்க மாட்டார், வாய்ப்பு கிடையாது. ஆனா நான் எங்களை மாதிரி உள்ளவங்க நிறைய பேர் படிச்சிருப்போம், நாங்க படிச்சதை வந்து பகிர்ந்திருப்போம். இந்த புத்தகத்துல இருந்து நான் மாறிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். என்னுடைய தலைமுறையும் நான் மாத்திருவேன். ஏன்னா கடவுளை பார்க்கும்போது அமைதியா போகணும், எங்க இருந்தாலும் கடவுள் நம்மளுக்கு அனுகிரகம் கொடுப்பாரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுடைய பணி வந்து இன்னும் மென்மேல இருக்கணும், நிறைய ஆயுளோட நிறைய புத்தகங்களை வெளியிடணும். இதே மாதிரி வினோத் ஐயா அடுத்த 100 அப்படிங்கிற உங்களுடைய புத்தகத்துக்கு எங்களை வந்து அழைக்கணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா உங்களோட உரையாடுனது. ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கீங்க, ஆனா எங்க கூட இந்த ஒரு இணைய வழியில பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த வினோத் ஐயாக்கும் உங்களுக்கும் நிறைய நன்றிகள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகிழ்ச்சிமா, ரொம்ப நன்றி. அந்த மாதிரி நீங்க கோயில்ல சொன்னீங்க இல்லையா, அது வந்து இன்னைக்கு நடைமுறை காரணத்துக்காக வந்துருச்சு. அதே நேரத்தில் புகழ் பெறாத கோயில்கள்லாம் என்னன்னு என் கேள்வி. ஏன்னா அங்க ஏன் புகழ் பெறல? உண்மையில அங்க இருக்கக்கூடியதும் இதே தெய்வம் தான். இதே மாதிரி 1000 வருஷத்துக்கு முந்தைய பழமையான கோயில் இருக்கு. நிச்சயம் ஒரு காலத்துல பெரிய விசேஷ கொண்டாட்டங்களோட இருந்திருக்கும். இப்போ அமைதியா இருக்கு. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், கோவிலுக்கு போக விரும்பல, புகழ்பெற்ற இடங்களுக்கு போக விரும்புறோம். புகழ்பெற்ற இடங்களுக்கு எங்க போனீங்கன்னாலும் வரிசை தான் இருக்கு, எங்க போனீங்கன்னாலும் இந்த மாதிரி யாராவது ஒருத்தரோட உதவி தேவைப்படுது.
உண்மையில நீங்க வந்து உங்களோட மன நிம்மதியை அடைவதற்கு இடங்கள்னு பார்த்தா பக்கத்திலேயே நிறைய இருக்கு. நாம தான் அதை என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்மளோட தேர்வுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிறோம் அப்படின்னு தோணுது. இன்னொன்னு, இது நம்ம தொடர்ந்து சமூகத்துல பலரும் சுட்டி காட்டிட்டே இருக்காங்கிறதுனால நானும் ஏதாவது ஒரு இடத்துல அதை பதிவு பண்ணியிருக்கேன். நன்றிம்மா, வணக்கம். நன்றிங்க. முனியாண்டி ஐயா அவர்களை வினாக்களை கேட்கிறார். ஐயா வணக்கம். வணக்கங்க. வினோத் ஐயாவுக்கு முதல் வணக்கம், சிறப்பு அழைப்பாளருக்கு சிறப்பான வணக்கம். ஐயா அவர்களை மதுரை புத்தக திருவிழாவில் சந்தித்த போது இணைப்பாக ஒரு புகைப்படம் கூட நான் எடுக்கவில்லை. ஆனால் ஐயா அவர்களுடைய புத்தகத்தை நான் வாங்கி கொண்டு திரும்பும் போதுதான் ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் நின்று போட்டோ எடுத்தாங்க. ஆனா ஐயா தான் எஸ்ரான்னு அன்னைக்கு எனக்கு தெரியாது. அப்ப வாங்கின புத்தகம் தான் எனது இந்தியா. வரலாறு பண்பாடு சார்ந்த ஒரு உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி ஐயா அதுல எழுதியிருப்பாங்க. எல்லாத்தையும் எழுதியிருப்பாங்க. நான் முதல்ல வாங்கினது இந்த நாதஸ்வர கலைஞர்களோட ஐயா சஞ்சாரம்ங்கிற நாவல். ஆமாங்கய்யா, சஞ்சாரம்ங்கய்யா. அதை வாங்கிட்டு மறுபடியும் படிச்சு நோட்ஸ் எடுத்து போன வாரம் கூட ஒரு கட்டுரை எழுதி அனுப்பிட்டு நானு. மிகவும் சிறப்பா இருக்குங்க. மறுபடியும் படிக்க தோன்ற ஒரு நாவல் அது. அப்புறம் புத்தனாவது சுலபம், அந்த புத்தகமும் நான் வச்சிருக்கீங்க. இன்னும் எடுத்து இதை தொட்டோம்னா அதை எடுக்க முடியல, அதை தொட்டோம்னா இதை எடுக்க முடியல, அது கன்ஃபியூஸ் ஆயிருது. அதே மாதிரி 100 சிறந்த கதைகள்ன்றத 1, 2, 3 வால்யூம் வாங்கி வச்சிருக்கீங்க. கண்டிப்பா நான் படிப்பேன். படிச்சு உங்களுக்கு நான் கண்டிப்பா எழுதுவீங்க, சொல்லுவீங்க. ஐயா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு வந்திருக்கப்ப ஐயா சொன்னாங்க, நீங்களும் எஸ்ராவை பத்தி ஐயாவை பத்தி நீங்க ஒரு இது சொல்லலாமே, சிறப்புரையாற்றலாமே அப்படின்னு. அதுக்குள்ள இப்படி ஒரு முடிவுரை நாள் வரும்னு சொல்லி எனக்கு தெரியல. ரொம்ப மகிழ்ச்சிங்க. நேர்ல பார்க்கும் போது இணைந்து ஒரு போட்டோ எடுக்க முடியல, இணையத்தில் இணைந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டேன். மகிழ்ச்சிங்க. கேள்வி எல்லாம் எதுவும் இல்லைங்க, ஆனா மிகவும் மகிழ்ச்சிங்க. நன்றிங்க. நன்றிங்க. கலையரசி சாம்சங்னு ஒரு போன்ல இருக்கீங்க, நீங்க பேர் சொல்லிட்டு பேசுங்க. அல்லது பெனாசிர் பேசுங்கப்பா. சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். வணக்கம் சார். என் பேர் ஆர் ராம்குமார். நான் தஞ்சாவூர் மாவட்டம். நான் ஆசிரியராக இருக்கேன் சார். முதல்ல வினோத் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார், இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதுக்கு. ரெண்டாவதாக உங்களை பத்தி எனக்கு அதிகமா பேசுற என்னோட நண்பர் செந்தில் குமார் அப்படின்னு தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில்ல அவரு டீச்சரா இருக்காரு. அவருக்கும் இந்த நேரத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். இப்ப உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி என்ன சார், ஒரு பள்ளி மாணவன் 10ஆம் வகுப்பு அல்லது 11ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு அந்த மாணவன் பாட புத்தகத்தை மட்டும் படித்து நல்ல மதிப்பெண் வாங்குறான். அந்த மாணவர்கள்ட்ட போயிட்டு நீங்க சிறுகதையை படிங்க, ஒரு கதையெல்லாம் படிங்க, புத்தகத்தை தாண்டி எக்ஸ்ட்ரா படிங்க அப்படின்னு சொன்னா பசங்க, சார் கதையை நீங்க சொல்லுங்க சார், எங்களை படிக்க சொல்லாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த பள்ளி மாணவர்கள் சிறுகதையை படித்து பாடப்புத்தகத்தை தாண்டி சிறுகதைகள், மற்ற இலக்கியங்கள், பாடப்புத்தகத்தில் தமிழ் புத்தகத்துல இல்லாத, ஆங்கில புத்தகத்தில் இல்லாத புத்தகங்களை படித்து அந்த பையன் 12ஆவது முடிக்கும் போது அப்படி எக்ஸ்ட்ரா புக் படித்து வர மாணவனுக்கும் பாட புத்தகத்தை மட்டுமே படித்து வெளியே மாணவனுக்கும் என்ன வேறுபாடு இருக்கும்? அந்த வேறுபாடு சொல்லுங்க. அப்புறம் இந்த பள்ளி பருவத்துல பாடத்தை தாண்டி இந்த கதைகள் படிக்கும் போது அவரோட மனநிலை, அவரோட செயல்பாடு என்னங்க இருக்கும், வேறுபாடு என்ன இருக்கும்? நல்ல கேள்வி. இது எல்லா ஆசிரியர்களும் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை. ஏன்னா அவங்க வகுப்பறையில ஒன்ன சொன்ன உடனே மாணவர்கள் அதை ஏன் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, அல்லது ஏன் படிக்கணும், அப்புறம் படித்தா என்ன ஆகும் அப்படின்னு. நிஜமா பார்த்தா அந்த படித்த மாணவனுக்கும் படிக்காத மாணவனுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு உடனடியாக எதுவும் தெரியாது. சரிங்க சார். ஏன்னா இந்த புத்தகம் படித்த மாணவனா புத்தகம் படிக்காத மாணவனாங்கிறது அவன் படிச்சு முடிச்சுட்டு வெளியில போய் அவன் ஒரு பொறியியலோ மருத்துவமோ படிக்கும் போது தெரியாது. ஆனா என்ன அப்படின்னா, அவன் இன்னொருவரோட பழகும் போது, பொது இடத்துல நடந்துக்கிடும் போது, வீட்டுல நடந்துக்கிடும் போது அவன் என்கிட்ட நிறைய மாற்றங்கள் உருவாகும். அந்த மாற்றம் யார்கிட்ட உருவாகும்னா,
புத்தகங்கள் படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட உருவாகும். ஏன்னா அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சந்தர்ப்பத்துல நாம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத அவங்க படிச்சிருப்பாங்க. அல்லது யாரோ ஒருவர் எப்படி நடந்துக்கிட்டாருங்கிறத தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்ப அவங்க ஒரு அப்பாட்ட, அம்மாட்ட, ஆசிரியர்கள்ட்ட வெளியில நடந்துக்கிற முறையில மாற்றம் வரும்போது நாம கேட்போம், எவ்வளவு பண்பா அந்த பையன் நடந்துக்கிறானே, எவ்வளவு அழகா அந்த பையன் பேசுறானே, எவ்வளவு அழகா இதை எழுதி கொண்டு வந்து கொடுத்துருக்கிறானே அப்படின்னு. அவன் ஒரு விண்ணப்பம் தான் எழுதி தருவான். ஆனா அந்த விண்ணப்பத்துல அவன் எழுதி தரக்கூடிய வார்த்தைகள் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகான வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பான். அது எப்படி வருது? மனப்பாடம் பண்ணி மதிப்பெண் வாங்கினதால வராது. அந்த பையனுக்கு படிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால உருவாகும். இன்னொன்னு, அவனுக்கு படிக்கிற பழக்கம் இருக்க அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்மகிட்ட தெரியப்படுத்தாட்டா கூட அதை தொடர்ந்து அடுத்தடுத்த புத்தகங்களை படிப்பான், கேட்பான். நான் படிக்கிற காலகட்டத்தில் நடந்தது, எங்க வகுப்பிலேயே நான் ஒருத்தன் தான் புத்தகம் படிக்கிற மாணவன். மற்ற மாணவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாடம் படிப்பாங்க, நல்ல மதிப்பெண்லாம் வாங்குவாங்க. நானும் நல்ல மதிப்பெண் வாங்குவேன். எங்க ஆசிரியர் என்ன கேட்பாரு அப்படின்னா, நல்ல மதிப்பெண் தான் வாங்குறிய, பிறகு எதுக்கு நீ போய் பாட புத்தகத்துக்கு வெளியிலையும் படிக்கிற, இதே பாட புத்தகத்தை மட்டும் படித்தா இன்னும் நிறைய மதிப்பெண் வாங்குவியே அப்படின்னு. நான் சொல்லுவேன், மதிப்பெண் வாங்குறதுங்கிறதுக்கும் பாடப்புத்தகத்துக்கு வெளியில படிக்கிறதுக்கும் ஒரு தொடர்பு இல்லை சார். பாடப்புத்தகத்துக்கு வெளியில படிக்கும் போது நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, என் பாடத்துக்கு அப்பாலையும் நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். நான் பாரதியாரை படித்தேன், சிலப்பதிகாரத்தை படித்தேன், திருக்குறளை படித்தேன், இன்னும் சொல்ல போனா ஆங்கிலத்திலேயே படிக்க முடியுங்கிறதுனால நிறைய ஆங்கில நூல்களை படித்தேன். அந்த நேரத்துல என் ஆசிரியர் எங்களுக்கு சொன்னது என்ன அப்படின்னா, நீ பெரும்பாலும் என்ன பண்ணுவ அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு ஏதாவது ஒரு இடத்துல வேலைக்கு போனேன்னா அங்க பயன்படாதுப்பா. அவருடைய ரொம்ப எளிமையான உதாரணம், நீ இன்ஜினியர் ஆனேன்னா இந்த தமிழ் இலக்கியம்லாம் படிச்சு இன்ஜினியருக்கு என்னப்பா உதவி இருக்கும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இன்ஜினியர் ஆகுறீங்களா டாக்டர் ஆகுறீங்களாங்கிறது இல்லை, நீங்க ஒரு மொழியை, அந்த மொழியினுடைய இலக்கியங்களை, அதனுடைய மேன்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இப்ப கூட நிறைய மருத்துவர்கள் நல்ல தமிழ் பேச தெரிஞ்ச, நல்ல தமிழ்ல எழுதக்கூடிய மருத்துவர்கள் இருக்காங்க. அவர்கள்லாம் மருத்துவம் தான் படிச்சாங்க, ஆனா அவர்கள் விருப்பத்துக்காக இலக்கியங்களை படிச்சாங்க. அதனால எப்பவுமே உங்களோட ஆளுமையை உருவாக்குவதற்கு எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த புத்தகங்கள் உதவி செய்யும். உங்களோட மதிப்பெண் பெறுவதற்கு, உங்களோட மதிப்பெண்ணை வச்சு பெறக்கூடிய தகுதியை உருவாக்கிக்கிறதுக்கு மட்டும்தான் பாட புத்தகங்கள் இருக்குங்கிறது என் அனுபவம். மற்றபடி இந்த வகுப்பறையை கையாளுகிற ஆசிரியர்களை பொறுத்துதான் இருக்கு. இப்ப எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசிரியர் வருவாரு, அவர் பாட புத்தகம் எதையுமே கையில எடுத்துட்டு வராம வருவார். பிளாக் போர்டையே பயன்படுத்த மாட்டார், ஆனா வகுப்பறையை 1 மணி நேரம் நடத்துவார். நாங்க ஆச்சரியப்படுவோம், எப்படி இவர் மனதிலேயே இவ்வளவு கவிதைகளும் இருக்கு, எப்படி இவர் மனதிலேயே இவ்வளவு பெரிய புத்தகம் இருக்குன்னா அவர் சொல்லுவார், அதுதான் படிச்சது. நான் புத்தகத்தை கையில கொண்டு வச்சுட்டு பாடம் நடத்துற வாத்தியார் இல்லப்பா, பிளாக் போர்டில் போய் எழுதி போட்டு பாடம் நடத்துற வாத்தியார் இல்லப்பா, உன் மனசுலயே என்னால எழுத முடியும்பாரு. அந்த ஆசிரியர் தான் இத்தனை ஆண்டு காலத்துக்கு அப்புறமும் மனதில் இருக்கிறார். அப்போ ஒரு ஆசிரியர் ஒரு முன்னுதாரணமாக இருந்தால் மாணவர்கள் அவரை பின்பற்றுவாங்க. அவர் வகுப்பறையை அவ்வளவு கலகலப்பா நடத்துவாரு. வகுப்பறையில என்னெல்லாம் பேசக்கூடாதுன்றாங்களோ எல்லாத்தையும் பேசுவார். சினிமா கதை சொல்லுவார், பாட்டு பாடுவார், நகைச்சுவை துணுக்குகள் சொல்லுவார், ஆனால் பாடத்தையும் நடத்திடுவார். அப்ப மாணவர்களுக்கு என்ன பிடிக்கும்னா, இவர் வெறும் பாடம் நடத்துற ஆசிரியர் அல்ல. வந்த உடனே கேட்பாரு, யார் யாரா போன வாரம் வெளியான படம் பார்த்தவன் கை தூக்குடா அப்படின்னு, எவன்டா இதுல தர டிக்கெட்ல பார்த்தவன், பெஞ்சு டிக்கெட்ல பார்த்தவன், எல்லா கேலியும் பண்ணுவாரு. ஆனா 5வது நிமிடம் வகுப்புக்கு வந்துருவார். சரி, அதை ஓரமா வச்சுக்கோ, இப்படி திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா அப்படின்னு நேரா திருவள்ளுவருக்கு வந்துருவார். அப்ப ஆசிரியருங்கிறவர் ஒரு ஆளுமை சார். ஆளுமை எந்த அளவுக்கு சிறப்பா இருக்காரோ அவ்வளவு மாணவர்கள்ட்ட புத்தகம் மட்டுமல்ல, உலக அறிவை, ஞானத்தை, சிந்தனையை, எதையும் அவர்களுக்கு கொடுக்க முடியுங்கிறது தான் என் அனுபவம். நீங்க ஒரு ஆசிரியராக இருந்தா அந்த மாதிரியான ஒரு முன்னுதாரணமான ஆசிரியராக மாறுங்க. மாணவர்கள் நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்பாங்க. நன்றி, நன்றியா, மிக்க நன்றியா, ரொம்ப அழகா அருமையா சொன்னீங்க. உங்கள்கிட்ட பேசுனதை இந்த மகிழ்ச்சியா தருவோம்னு நினைக்கிறேன். நன்றிங்க. 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 கனாசிர் அவர்கள் வினாக்களுக்கு. மைக் மியூட்ல இருக்கு. ஐயா அவர்களுக்கு வணக்கம். இந்த வணக்கங்க சார். வினோத் ஐயாவுக்கு வணக்கம். இந்த நிகழ்வுல எனக்கு பங்கேற்பதற்கு வாய்ப்பளித்த எனது கல்லூரி பேராசிரியர் வினோத் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இந்த நிகழ்வுல ஐயா பேசின நிறைய விஷயங்கள் என்னுடைய வகுப்பறைக்கும் இப்ப நீங்க முன்னாடி பேசின மாதிரி புத்தகமே கொண்டு போகாம பாடம் நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கலை. அத கொஞ்சம் கொஞ்சமா நானும் பழகிட்டு இருக்கேன். இன்னும் முழுமையா அதை நான் சரியா மாணவர்களுக்கு கொண்டு போவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுல நீங்க சொன்ன நிறைய செய்திகளை நான் கண்டிப்பா என்னுடைய மாணவர்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன்.
எனக்கு கேள்விகள்லாம் எதுவும் இல்ல. உஷாமா சொன்ன மாதிரி நீங்க நிறைய விஷயங்களை நூல்ல இருந்து நான் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க உங்களுடைய நூல்கள் இப்பதான் படிக்கவும் ஆரம்பிச்சிருக்கேன். இந்திய வானம் அப்படின்ற நூலை பத்தி தான் நான் இங்க பேசினேன். அதுல அந்த நூலை படித்த வரைக்கும் எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, நிறைய தலங்களுக்கு சுற்றுலா போகணும், நிறைய செய்திகளை அங்க பார்க்கக்கூடிய மக்கள் மனிதர்களிடமிருந்து நம்ம கத்துக்கணும், அதை நாம எழுதி வைக்கணும், ஒரு வித்தியாசமான சில நிகழ்வுகள் எல்லாம் நம்ம பதிவு பண்ணணும் அப்படிங்கறது வந்து எனக்கு தோணுச்சு. மிக ஒரு அருமையான அனுபவமா இருந்தது அந்த நூல்கள். இன்னும் நான் 4 நூல்கள் வாங்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு இருக்கேன். என்னோட சேர்ந்து ஒரு 4 ஆசிரியர்கள் எங்க பள்ளியிலேயே, நான் வந்து ஒரு அரசு பள்ளி ஆசிரியர், தமிழாசிரியரா இருக்கேன். எங்க பள்ளியிலேயே ஒரு 4 பேர் வந்து இப்ப முன்னாடி பேசினாங்க, ராஜராஜேஸ்வரி, அவங்களும் எங்க பள்ளி ஆசிரியர் தான். அவங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆனாங்க இந்த நூலை படிச்சுட்டு. அந்த ஐயர் பத்தி பேசும் பொழுது நானே அந்த தவறை செய்திருக்கேன்னு ரொம்ப உருக்கமா பேசினாங்க. அப்ப நான் சொன்னேன், இப்ப இத வந்து ஐயா கிட்ட நீங்க கண்டிப்பா கேட்கணும் அப்படின்னு. அப்ப அதுக்கான வாய்ப்பு நமக்கு தருவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்க எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை நீங்க கொடுத்துருக்கீங்க. எனக்கு என்ன கேள்வினா, அதுல அந்த மாதிரி அந்த நபர்களை பத்தி எழுதும் போது உங்களுக்கு எந்தவித எதிர்ப்புகளும் வந்தது இல்லையா அப்படிங்கறதான் ஒரு கேள்வி. மற்றபடி எனக்கு இந்த நூல், உங்களுடைய நூல்களும், இப்ப நீங்க இந்த 1 மணி நேரம் எனக்கு வந்து, நான் 11 மணிக்கு தான் ஜாயின் பண்ணேன். ஒரு சில வேலைகள்னால அதுவே எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. நீங்க பேசின பாதி என்னால கேட்க முடியல. இருந்தாலும் ஐயா நமக்கு தரவு நம்ம யூடியூப்ல பதிவு பண்ணுவாங்க, அப்ப கேட்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கு. இப்ப நீங்க பேசின அவங்க மற்றவங்க கேட்ட கேள்வி, அதுக்கு நீங்க பதில் சொன்னது, உங்களால நிறைய சமுதாயத்துக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த இசை கலைஞர்களுக்காக நீங்க செய்த உங்களுடைய நூல் மூலமா அவங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம், இது எல்லாமே ரொம்ப நெகிழ்வா இருக்கு கேட்கறதுக்கு. இத கண்டிப்பா என்னுடைய மாணவர்களுக்கும் நான் கண்டிப்பா போய் சொல்லுவேங்க. மற்றபடி ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசினது. வினோத் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரி நிறைய வாய்ப்புகளை எங்களுக்கு அவங்க கொடுக்கணும். நன்றி ஐயா. நன்றிமா, நன்றி. வகுப்பறைய கையாளுறதுல ஆசிரியர்களுக்கு இருக்கிற ரொம்ப என்ன அப்படின்னா, ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பை வந்து நாம ஆசிரியரோட கோணத்துல இருந்தே பார்க்கிறோம். நிஜமா பாத்தீங்கன்னா, ஒரு ஆசிரியர் வகுப்பறைக்குள்ள வரும்போதே மாணவர்கள் கண்டுபிடிச்சிடறாங்க, இன்னைக்கு இந்த ஆசிரியர் என்ன மனநிலையில இருக்கிறார். எதை வைத்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஆசிரியர்களுடைய கைகளை வைத்து தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆசிரியர் கைகளை எப்படி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சுதான் ஆசிரியர் வகுப்பறைக்குள்ள வரும்போது மாணவர்கிட்ட அவங்க இன்னைக்கு நல்ல மனநிலையில இருக்காங்களா, கோபத்தோட இருக்காங்களா, வெறுப்போட இருக்காங்களா, எப்படி இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. வகுப்பறைக்குள்ள நீங்க நுழையக்கூடிய முறையும் உங்க கைகளை நீங்க பயன்படுத்துறதையும் வச்சுதான் மாணவர்கள் முதல்ல கத்துக்கிறாங்க, பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. 2வது, ஆசிரியர்கள் எங்க நிக்கிறாங்க அப்படிங்கிறத மாணவர்கள் பார்த்துட்டே இருக்காங்க. பெரும்பான்மையான ஆசிரியர்கள் வகுப்பறையில இருக்கக்கூடிய முதல் வரிசையில் இருக்கக்கூடிய, அதுலேயும் குறிப்பாக வலது பக்கம் இருக்கக்கூடிய மாணவர்கள் பக்கத்துல நிற்பாங்க, அல்லது ஒரு ஓரமா போய் நிற்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை மாணவர்கள் கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, அங்க இருந்தா இவர் தான் தெரிவாரு, அதனால அவருக்கு தான் போக்கஸ், நாமெல்லாம் அவுட் போக்கஸ், நாம எதையும் கவனிக்க வேண்டாம் அப்படின்னு. 2வது, ஆசிரியர் வகுப்புல என்ன பண்ணிடுறாருன்னா, பேசும்போது யாரோ சில மாணவர்களை பார்த்து தான் பேசுறாரு. அந்த மாணவர்களை மற்ற மாணவர்களுக்கு பிடிக்காம போயிடும். உன்னை பார்த்தா டீச்சர் பேசுவாங்க, உங்ககிட்ட தான் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு. ஒரு நல்ல ஆசிரியரை என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவர் வகுப்புக்குள்ளாடி முன்னாடி பின்னாடி போவார், அவர் எங்க நிற்பாருன்னு தெரியாது, எந்த மாணவனுக்கு பக்கத்துல வருவாருன்னு தெரியாது. இன்னொன்னு, மாணவர்கள் எல்லாருமே ஆசிரியர்கள்ட்ட அவங்க பேரை சொல்லி அழைக்கணும்னு விரும்புறாங்க. ஆசிரியர்களுக்கு மாணவர்களுடைய எல்லாரோட பெயர்களை தெரிஞ்சிச்சுன்னா அவர் நல்ல ஆசிரியருங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறான், வகுப்புல வந்துட்டு என் பேரே டீச்சருக்கு தெரியலைங்க. அப்ப டீச்சர் வந்து எல்லா பிள்ளைங்களோட பெயர்களை சொல்றதுல அவங்க விரும்புறாங்க. அப்புறம் பெரும்பாலும் ஆசிரியர்களை அவங்க எப்படி மதிப்பிடுறாங்கன்னா, அறிவாளியான ஆசிரியர்களை பிடிக்கிறது இல்லை, அன்பான ஆசிரியர்களை தான் பிடிக்குது. அறிவாளியான ஆசிரியர்களை பெரும்பான்மையான ஆசிரியர்களுக்கும் பிடிக்கிறது இல்லை. என்ன அப்படின்னா, இந்த டீச்சர் பாடத்தை மட்டும் நடத்துவாங்க, வேற எதையும் செய்ய மாட்டாங்க. அப்ப ஒரு அன்பான ஆசிரியராக இருப்பது எப்படி அப்படின்னா, உண்மையில அது ஒரு கலை. பழைய தலைமுறை ஆசிரியர்களை நீங்க எப்பாவது சந்திச்சீங்கன்னா அவங்கள கேளுங்க, அவங்க வகுப்பை அழகா கையாண்டாங்க. அவங்க எல்லாரையும் வெறுக்கல. இன்னொன்னு சொல்ல போனா அவங்க படிக்க வச்சாங்க, எல்லாரையும் படிக்க வச்சாங்க. அதுலயும் கிராமப்புறங்கள்ல வேலை பார்த்த பெண் ஆசிரியர்களால தான் தமிழ்நாட்டினுடைய கல்வி உயர்ந்ததுல ஒரு பெரிய காரணம் கிராமப்புறத்துல வேலை பார்த்த பெண் ஆசிரியர்கள். அவர்கள் பொறுமையா இந்த பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுத்தாங்க. கத்துக் கொடுத்ததோட அவங்கள கோச்சுக்கிடல, சண்டை போடல, வெறுக்கல. தோல்வி அடையும் போதும் கூட அந்த பசங்களுக்கு பக்கத்துல போய் நின்னாங்க.
நாங்க எங்க குடும்பமே ஆசிரியர்களுடைய குடும்பம்ங்கிறதுனால எங்க வீட்டுல எல்லாரும் சந்திக்கும் போதெல்லாம் வகுப்பறை பிரச்சனைகளை தான் பேசுவாங்க. எப்படி இவங்களை கையாளுறது, எப்படி மதிப்பெண் கொடுக்கறது, எப்படி மாணவர்கள்ட்ட நடந்துக்கிறது. நல்ல பேர் வாங்கினாலும் பிரச்சனை, நல்ல பேர் வாங்காட்டாலும் பிரச்சனை. இன்னொன்னு சக ஆசிரியர்களை எப்படி சமாளிக்கிறது. ஒரு ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய பாதி பிரச்சனை வகுப்பறை அல்ல, சக ஆசிரியர்கள், ஆசிரியர்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய வேறுபாடுகள். அப்போ ஒரு திறந்த உரையாடல் நமக்கு நடக்கல. நாங்க விரும்புறது என்ன அப்படின்னா, ஆசிரியர்களுக்குள்ளாடி ஒரு திறந்த உரையாடலும் இணக்கமும் நட்பும் முதல்ல உருவாகணும். அது வகுப்பறையில எதிரொலிக்கும். இன்னொன்னு, ஆசிரியர்கள் தங்களுடைய தனித்திறன்களை மேம்படுத்திட்டே இருக்கணும். புதிய புதிய விஷயங்களை அவங்க ஈடுபடுத்திக்கிடணும். ஈடுபடுத்திக்கிடும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே தடை என்ன அப்படின்னா, மாணவன் மதிப்பெண் வாங்காம போயிடுவாங்கிறதுக்கு. இப்ப 100% வெற்றிங்கிறது இலக்கு, 100 மதிப்பெண் எல்லாரும் வாங்கி ஆகணுங்கிற இலக்குங்கிற சுமை அவங்க முதுகில் ஏற்றப்பட்டுச்சு. அதுதான் ஆசிரியர்களை இன்னைக்கு அவங்களோட கைகளை கட்டினதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். கொஞ்சம் அந்த ஆசிரியர்களை கைகளை தளர்த்தினா அவங்கள பறக்க வச்சிட முடியும். நான் அப்படி மாணவர்களை பறக்க வைக்க நல்ல ஆசிரியர்களால உருவாக்கப்பட்டவன். அதனால எனக்கு தெரியும். நீங்களும் உங்களால முடியக்கூடிய சின்ன 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 விஷயங்களை, அந்த ஜன்னல்களை உங்களால திறந்து விட முடியும் அப்படின்னீங்கன்னா, அந்த மாணவர்கள் உங்களை வாழ்நாளெல்லாம் நினைச்சிட்டே இருப்பாங்க. அந்த டீச்சர் தாங்க என்ன அப்படி பண்ணாங்க, அந்த டீச்சரால தான் நான் இன்னைக்கு இருக்கிறேன்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா வேறு துறைக்கு இல்லாத ஒரு சிறப்பு ஆசிரியர்களுக்கு இருக்கு. என்னன்னா, அவர்கள் வந்து அந்த பையனோட ஆளுமையவே உருவாக்கிடுறாங்க. அந்த ஆளுமையில எவ்வளவு மோசமான பையனும் கூட ஆசிரியரிடம் நற்பெயர் பெறணும்னு தான் விரும்புவோம். ஆசிரியனுடைய அன்புக்கு உட்படணும்னு தான் விரும்புவோம். அதனால அது ஒரு பணியே இல்லை. ஆசிரியருங்கிறது ஒரு பணி அல்ல, அது சேவை தான். அந்த சேவை வந்து ஒரு ஈடில்லாத சேவை தான். அதுல ஈடுபட்டிருக்க எல்லாருக்குமே எப்பவுமே என்னுடைய அன்பும் வணக்கமும். நீங்களாம் வகுப்பறையை கையாளுறீங்கிறதுனால உங்களுக்கு என்னுடைய மனமிழைந்த வாழ்த்துக்கள். நன்றிங்க. அடுத்ததாக பிரகாஷ் ராஜேந்திரன் ஐயா அவர்களை கேள்வி கேட்க வருவார். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம், என் பேர் பிரகாஷ். இங்கே வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. நான் உங்களுடைய இலக்கற்ற பயணி புத்தகத்தை பற்றி பேசியிருந்தேன். அந்த புத்தகம் எழுதுறதுக்கு உங்களுக்கு இன்னொரு நன்றி சொல்லிக்கிறேன். அந்த புத்தகத்தினால நிறைய இலக்குகள் தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நீங்கள் நிறைய வாசிக்கிறீங்க. அந்த வாசிக்கிற அந்த எழுத்து ஆளுமைகள் அவங்களோட நினைவு கூறுறீங்க. அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நானும் அப்படி பண்ணுற வழக்கம் உண்டு. ஒரு இடத்துக்கு போனோமா நினைவுகள் தொடர்ச்சியாக நம்ம வேற ஒரு ஆளுமைகள் நமக்கு ஞாபகம் வராங்க. ஆனால் நீங்கள் உங்களால் கற்றுக்கிட்ட தெரிய வந்த ஆளுமைகள் ஏராளமாக அந்த புத்தகத்தில் இருந்ததுக்கு அதுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இது தொடர்ச்சியாக ஒரு கேள்வி, பொதுவான கேள்வி இது. இந்த மாதிரி வேற ஒரு மொழியில் ஒரு படைப்பு படிக்கிறோம். அந்த மொழியில் இருக்க படைப்பு வந்து தமிழுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அப்படின்றப்போ வந்து அது மொழிபெயர்க்கில் இருக்கிற சவால் பற்றி கொஞ்சம் கேட்க நினச்சேன். வேற ஒரு கல்ச்சரில் இருக்கிற விஷயத்தை அப்படியே தமிழில் சொன்னோம்னா எவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து அந்த சோர்ஸ் கல்ச்சரோட இதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும், இல்லை தமிழில் ஒருத்தங்களுக்கு புரியணும்னா எவ்வளோ தூரம் மாற்றணுமா, அது எவ்வளோ இன்ஜஸ்டிஸ் ஆகும் அது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. இல்லை, இது நல்ல கேள்வி. ஆனால் இது மொழிபெயர்ப்பு சார்ந்த கேள்வி. நானும் பண்ணியிருக்கேன். நம்ம மொழிபெயர்ப்புங்கிறது பலவேறு வகையில் இருக்கு. ஒரு மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னா, டிட்டோவா மொழிபெயர்க்கிறது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு மருந்து இருக்கக்கூடிய குறிப்பாக இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்க்கும் போது ஒரு வரி கூட மாற்றக்கூடாது, ஒரு சொல்லு கூட மாற்றக்கூடாது. அந்த மருந்து சீட்டில் என்ன எழுதப்பட்டிருக்கோ அதே தான் இன்னொரு மொழிக்கு மாற்றிருப்பாங்க. நீங்க எந்த மருந்து வாங்கினீங்கனாலும் உள்ளுக்குள்ளாடி பல மொழிகளில் அச்சிடப்பட்ட ஒரு சீட் இருக்கும். அந்த சீட்டில் பாருங்க, எல்லா மொழிகள்லையும் அதே வார்த்தைகள் எண்ணிக்கை கூட அப்படியே தான் இருக்கும். ஒரு சொல் கூட அனுமதிக்க மாட்டாங்க. இது ஒரு வகை மொழிபெயர்ப்பு. எல்லா மொழிகளிலும் ஒரே தகவலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான மொழிபெயர்ப்பு. இன்னொரு மொழிபெயர்ப்பு இருக்கு, பாடத்துக்காக வைக்கப்பட்டிருக்க மொழிபெயர்ப்பு. அந்த மொழிபெயர்ப்பு வகுப்பறையில் நடத்த போறாங்கிறதுனால அந்த மொழிபெயர்ப்புல முதன்மையாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது மாணவர்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக, பாடத்துக்காக மொழிபெயர்க்கக்கூடியது. மூணாவது மொழிபெயர்ப்பு என்ன இருக்கு அப்படின்னா, பத்திரிகைகளில் வெளியாகக்கூடிய, சிறு பத்திரிகைகளில் வெளியாகக்கூடிய மொழிபெயர்ப்பு. இதுலயே சுதந்திரமா மொழிபெயர்க்கிறவங்களும் இருக்காங்க, வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்க்கிறவங்களும் இருக்காங்க. பொதுவாக மொழிபெயர்ப்பு பண்ணும் போது என்னன்னா, அந்த மூல மொழியினுடைய வரலாற பண்பாடை தெரியாம நம்ம மொழிபெயர்க்க கூடாது. ஏன்னா அதை மொழிபெயர்த்தோம் அப்படின்னா தமிழ்ல அதை அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாம போயிடும், அல்லது தவறாக மொழிபெயர்த்துருவோம். உதாரணத்துக்கு என்னோட கதை ஒண்ணுல வந்து, நான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போவாங்க அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ஆங்கில மொழிபெயர்ப்பாளர் அதை வந்து பிக் ஹாஸ்பிட்டல்னு மொழிபெயர்த்துட்டார்.
பெரியாஸ்பத்திரி அப்படின்னா இங்க வந்து ஜிஹெச், பொது மருத்துவமனை. அவருக்கு பொது மருத்துவமனைன்னு தெரியல, பெரிய ஆஸ்பத்திரி அப்படின்னா பிக் ஹாஸ்பிட்டல்னு வச்சுட்டாரு. இந்த தவறுகள் வந்து ஒரு மொழியினுடைய நுட்பம் தெரியாட்டா வரும். மற்றபடி மொழிபெயர்ப்பை பொறுத்த மட்டும் அதுல பல நிலைகள் இருக்குங்கிறதுனால ஒருத்தர் மொழிபெயர்த்து அதை ஒருத்தர் எடிட் பண்ணி அதுக்கப்புறம் மூலத்தோட ஒப்பிட்டு பார்த்து சரி பண்ணி அதுக்கப்புறம் தான் வெளியிடுறாங்க. அந்த படிநிலைகள்ல மொழிபெயர்ப்பு திருத்தப்பட்டுரும். அதனால எல்லா மொழிபெயர்ப்பும் நேரடியாக அப்படியே புத்தகமாகிறது இல்லைங்கிறதுனால இந்த படிநிலைகளை கடந்து வர்றதால ஓரளவுக்கு மூலத்தினருக்கு நெருக்கமாக இருக்கிற மாதிரி தான் மொழிபெயர்ப்பு செய்யறாங்க. நன்றி. நன்றி. அடுத்ததாக அபூர்வா அவர்கள் வினாக்கரைக்கு. அபூர்வா. பிரவீன். அபூர்வா அவர்களை தொடர்ந்து பிரவீன். தேங்க்யூ சார். வணக்கம் எஸ்ரா அவர்களே. வணக்கம். என் பேர் பிரவீன், நான் நியூ ஜெர்சிலேருந்து பேசுகிறேங்க சார். சார், நான் உங்களுக்கு வந்து ஒரு கேள்விங்க சார். ரயில்களை பற்றியும் ரயில் நிலையங்களை பற்றியும் நீங்கள் எப்போவுமே பேசிக்கிட்டே இருப்பீங்க. அவங்களோட நீங்கள் எழுதுனதை வந்து தேடி தேடி நான் படிச்சிருக்கேங்க சார். எனக்கு ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் அது ஒரு கனவுன்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம வந்து அந்த அந்த ரயிலேருந்து இறங்கி வரவங்க வந்து அந்த கனவை முடிச்சுட்டு வெளியே வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி இப்போ மாடர்ன் சொசைட்டி வந்து ரயில்களையும் ரயில் நிலையங்களை பற்றியும் எப்படி இருக்காங்க? அதே ஒரு ட்ரீம் வேர்ல்டு அவங்க நினைக்கிறாங்களா? உங்களோட பார்வை என்னங்க சார்? இல்ல, இன்னைக்கு வந்து ரயில்ங்கிறது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா துரித பயணத்திற்கான ஒரு வாகனம், அவ்வளவுதான். யாரும் ரயிலுக்கு காத்திருக்க விரும்ப மாட்டாங்க. இன்னொன்னு பேசஞ்சர் ரயில் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. இப்ப நான் சிறு வயதுல இருக்கும்போது. இன்னைக்கு யாருக்குமே பிடிக்காத ரயில் ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா அது பேசஞ்சர் ரயில் தான். இப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ரயிலோட வேகத்தை அதிகமாயிட்டே இருக்கிறோம். எவ்வளவு வேகமா இருக்கணும், ஒரு மெட்ரோ வந்துருச்சு, சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் வந்துருச்சு, டொரண்டோ வந்துருச்சு. வேகம் வேகம் வேகம், ரயில் வந்து பறக்கலையே தவிர அந்த வேகத்துக்கு வந்துருச்சு. அப்ப ரயிலோட அனுபவங்களும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பெரும்பாலும் ரயில்ங்கிறது அவங்களுக்கு என்னன்னா வசதியான படுக்கைகள் கொண்டது அப்படிங்கிறது தான். அதனால வசதியான படுக்கைகளை தாண்டி பெரிய அனுபவத்துக்கு உட்படலை. சென்னையில எல்லாம் நீங்க காலை நேரத்துல எப்போவாது பயணம் பண்ணீங்கன்னா, அதுவும் ஒரு 6:30 7 மணிக்கு நீங்க தாம்பரத்துல இருந்து சென்னைக்கு மின்சார ரயில்ல பயணம் பண்ணீங்கன்னா ஒண்ணு பார்க்க முடியும். அப்படி நேரா காலையில எழுந்து வீட்டுல இருந்து அலுவலகம் போகக்கூடியவங்க சிலர்லாம் ரயில்ல வந்து தான் தூங்குவாங்க. அவங்க தன்னோட இருக்கையை தேர்வு பண்ணி அந்த ஜன்னலோர சீட்ல சாஞ்சிட்டு தூங்குவாங்க. அவங்களோட ஸ்டேஷன் வர்ற வரைக்கும் அவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி அந்த தூக்கம் விழிக்கும் தெரியாது. கரெக்டா அந்த ஸ்டேஷன் வந்தோடனே விழிச்சு இறங்கி போயிடுவாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனோ அதுல ஏறுற மனிதர்களோ அவங்க முகங்களோ எதுவுமே இல்லை. இப்ப ரயில் வந்து இன்னைக்கு வேற ஒரு உலகம். இன்னும் சொல்ல போனா ரயிலோட தொடர்புடைய வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தது. ரயில்வே கேண்டியன், ரயில்வே போர்ட்டர், ரயில்வேல இருக்கக்கூடிய பணியாளர்கள், அங்க இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டி, அங்க தரப்படக்கூடிய தேநீர்னு அந்த உலகம் எல்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கு ரயில் அப்படிங்கக்கூடியது எல்லா வாகனங்களையும் போல ஒரு துரித வாகனம். அதை பயன்படுத்திட்டு நாம போட்டணுமே தவிர நம்மளுடைய நினைவினுடைய பகுதியா இருக்கக்கூடாது. நான் என்னோட 20-25 வயதுகளில் டெல்லிக்கு போகும்போது 2.5 நாள் டெல்லிக்கு போனோம். ஒரு ரயில்ல 2 நாள் 2.5 நாள் பயணம் செய்யக்கூடிய அனுபவம் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வேற. அப்ப நீங்க ஒரு பகல் இரவை கடந்து வேற வேற மொழி பேசுறவங்களை கடந்து வேற வேற மாநிலங்களை கடந்து வேற வேற நிலக்காட்சிகளை தாண்டி நீங்க டெல்லிக்கு போய் இறங்குவீங்க. அதே மாதிரி டெல்லியில இருந்தும் திரும்ப ஏறி சென்னைக்கு வந்து சேர்றதுக்கு அவ்வளவு நாளாகும். அந்த அனுபவம் எல்லாம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கு அப்படின்னா என்னோட நேரம் முக்கியமானது. எனக்கு என் பயணத்துல எந்த அனுபவமும் நடக்க வேணாம், பாதுகாப்பான பயணமா இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. அதனாலேயே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப ரயில் மேல இருந்த அந்த வசீகரம் குறைஞ்சிருச்சு. கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளைங்களா இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரயில் எங்க போனாலும் அந்த சத்தம் கேட்டாலே திரும்பி பார்ப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க. இன்னைக்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே குடியிருக்கிற பையன் கூட ரயில போறதை திரும்பி பார்க்க கூட விரும்புறதில்லை. இதுதான் இன்றைய நிஜம். தேங்க்யூ சார். நன்றி. நன்றி. பொன்மாரியப்பன் ஐயா அவர்களுடைய நண்பர் ஒருவர் கேட்க சொல்லுங்க, கேட்கட்டும். இணைத்துவம் கேள்வி கேட்கும். பொன்மாரியப்பன் ஐயா. அடுத்ததாக சாமி ஐயா, அவரோட கொஞ்சம் நிறைவு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பண்ணிடலாம், முடிச்சு. பொன்மாரியப்பன் ஐயா மைக் மியூட்ல. வணக்கம் மாரியப்பன், கேளுங்க. வணக்கம் வணக்கம். சார், என்னுடைய வாடிக்கையாளர் உங்க இந்த நிகழ்வு பார்த்துட்டு இருந்தாங்க, உங்கள்கிட்ட கேட்கணும் இருக்காங்க. கேட்கட்டும் கேளுங்க. வணக்கம்.
வணக்கம். உங்க புக்கெல்லாம் நான் வாசிச்சிருக்கேன். புக்கு வாசிக்கிறதுனால அப்படியா? என்ன சந்தோஷம். பயன்? இன்னொரு முறை கேளுங்க தம்பி. புக் வாசிக்கிறதால என்ன புக்கு பயன்னு கேக்குறா வாசிக்கிறதுனால பிரதானா? புக் வாசிக்கிறதால என்ன பயன் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா. ஆமாமா. அது வந்து ஒரு பயன் கிடையாது, நிறைய பயன்கள் இருக்கு. என்னென்ன பயன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க புத்தகம் படிக்க 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 முதல்ல என்ன இருக்கும் அப்படின்னா, காசே செலவு பண்ணாம நிறைய ஊர்களுக்கு பயணம் செய்யலாம். நீங்க ஒரு புத்தகத்தை, ரஷ்ய புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கும் போது உங்க வீட்டினுடைய அறையில உட்கார்ந்துக்கிட்டே நீங்க ரஷ்யாவுக்கு போயிடலாம். அதுவும் இப்போ உள்ள ரஷ்யா இல்ல, 100 வருஷத்துக்கு முந்தின ரஷ்யாவுக்கு போயிடலாம். இன்னைக்கு நீங்க வந்து உங்க ஊர்ல குதிரைகளே இல்லையா, 100 குதிரைகள் ஓடுறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு புத்தகம் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். புத்தகத்தின் வழியாகவே நீங்க கடல்ல பயணம் பண்ணலாம், பறக்கலாம், நீந்தலாம், எங்க வேணாலும் போகலாம். உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு இடத்துல தான் ஒரு நேரத்துல இருக்க முடியும். ஆனா புத்தகம் படிக்கிறதன் வழியாக ஒரே நேரத்துல வேற வேற இடத்துல எல்லாம் இருக்கலாம். எல்லாம் தாண்டி புத்தகம் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களை தெரிஞ்சுக்கிட வைக்குது, உலகத்தை தெரிஞ்சுக்கிட வைக்குது. அதனால புத்தகம் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ளாடி மாற்றங்களை உண்டு பண்ணும். மாற்றங்களை உண்டு பண்றதோட நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்க ஊரை தவிர வெளியூர்னா பயம் இருக்கு இல்லையா, வெளியூருக்கு போறது, வெளியில இருக்கக்கூடிய ஆட்களை பார்க்கறது, வெளியில பழகுறதுன்னு அது எல்லாத்தையும் குறைக்க ஆரம்பிக்கும். குறைக்கிறதோட உங்களை மாதிரி தான் எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்க, உங்களை போன்றவர்கள் தான் எல்லா இடத்துலயும் இருக்காங்கங்கிற நம்பிக்கையை உருவாக்கும். ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையில ஒரு உறவை ஏற்படுத்துறதுக்கு புத்தகங்கள் ரொம்ப முக்கியமானது. நன்றி. 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 சாமி ஐயா அவர்களை வணக்கம் வணக்கம் சாமி சார். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ரொம்ப அருமையான நிகழ்வு. அப்படியா? சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் சார். அது இவ்வளவு பேர் வந்து நான் மட்டும்தான் உங்களுக்கு அபிமானியா இருக்கிறேன்னு நினைச்சேன். உங்களை இவ்வளவு பேர் வந்து இவ்வளவு கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறப்போ உண்மையிலே பெருமையாகவும் ரொம்ப பொறாமையாகவும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு தருணம் சார். இப்போ நீங்க வந்து செய்யற பணி வந்து ஒரு அளப்பரிய பணி. எப்படி அப்படின்னு சொன்னா, நீங்க படிச்ச விஷயங்களை வந்து எங்களுக்கெல்லாம் சொல்றீங்க. நீங்க சொல்ற விஷயத்த ஒரு ஆசிரியரா நானும் என்னுடைய வகுப்பறைகள்ல உங்களுடைய சின்ன சின்ன கதைகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு வேதியியல் ஆசிரியரா இருந்தா கூட கிடைக்கிற ஒரு 5 நிமிஷத்துல நிச்சயமா என்னுடைய மாணவர்களுக்கு நான் வந்து கொண்டு சேர்க்கிறேன் ஐயா. அதை வச்சு நிறைய மாணவர்களை நானும் வாசிப்பாளரா மாத்திருக்கிறேன் ஐயா. இப்ப நான் கேட்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, நான் உங்களுடைய உரைகளை வந்து தினசரி காலையில வாக்கிங் போறப்போ கேட்கிறேன். அப்புறம் உங்க புத்தகங்களை தவறாம படிச்சுட்டே இருக்கிறேன். இது படிச்சதுனால எனக்கு கிடைச்ச நன்மைன்னு நான் நினைக்கிறது என்னன்னா, நாமளும் எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பாக்குறோம். இதையும் நிச்சயமா பதிவு பண்ணணும், இதையும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எழுத ஆரம்பிச்சிருக்கிறேன். என்ன மாதிரி புதிதா எழுத ஆரம்பிக்கிறவங்களுக்கு தாங்க சொல்ற கருத்து அல்லது அறிவுரை என்னங்கய்யா? அதான் என்னுடைய கேள்வி. பெரும்பான்மையான இளம் படைப்பாளிகளுக்கு நான் சொல்லக்கூடிய முதல் அறிவுரை என்னன்னா, யார் அறிவுரையும் கேட்காதீங்கிறது தான். ஏன் அப்படின்னா, எல்லா அறிவுரையும் அவங்கவுங்க உருவான பாதை. ஏன் சைஸ் உங்களுக்கு செட் ஆகாது. உங்க சைஸுக்கு தான் நீங்க உங்க சட்டையை செஞ்சுக்கிடுவீங்க. அப்ப என்ன அப்படின்னா, எல்லார் அறிவுரையுமே எழுத்த பொறுத்த மட்டும் பயன் இல்லை. இதுக்கு பதில எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப நீங்க இங்க இருந்து மதுரைக்கு போகணும்னு, விருதுநகர்ல இருந்து மதுரைக்கு போகணும்னு வச்சுங்கன்னு வைங்களேன். மதுரைக்கு போறது எப்படி அப்படின்னு மட்டும் தான் கேட்பீங்களே தவிர, ஒவ்வொரு ஊரும் அவங்கவுங்க எங்கெங்க இருக்காங்களோ அது வழியா ஒருத்தர் சொல்லுவாரு. இன்னொன்னு அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவரோட அனுபவத்துல இருந்து சொல்லுவாரு. சார் பஸ்ல போங்க, ரயில்ல போங்க, கார்ல போங்க, சைக்கிள்ல போங்க அப்படின்னு அவங்கவுங்க அனுபவத்தை சொல்லுவாங்க. நீங்க எதுக்கு மதுரைக்கு போறீங்கிறது தான் முக்கியம். இப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட கால நேரத்துக்கு மதுரைக்கு போறதுன்னு முடிவு பண்ணீங்கன்னா, உடனே உங்க கார் எடுத்து உடனே போயிடுவீங்க. சும்மாதான் சார் போறோம் மதுரைக்கு அப்படின்னா பஸ்ல போகலாம் அப்படின்னு நினைப்பீங்க. இல்ல சார், ஒரு அனுபவத்துக்காக மதுரைக்கு போறோம்னு வச்சீங்கன்னா நடந்து போகலாம் தானே. ஆனா மதுரைக்கு நடந்து போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளவு தூரம் அது. இப்படிங்க முன்னாடி மதுரைக்கு போறத நடந்தா தெரியும் எவ்வளவு நீண்டு. பாத யாத்திரை போறவங்க பாத யாத்திரை போயிட்டு வந்த பின்னாடி நினைப்பாங்க, இந்த இருக்குப்பா முருகன் கோயில், ஆனா அதுக்கு 5 நாள் 4 நாள் ஆயிடுச்சு நடந்து போறதுன்னு. அப்ப நல்லா தெரியுது, நாம நம்மளுடைய என்ன காரணம்ங்கிறத மாத்திட்டா அனுபவம் மாறிடும். அனுபவம் மாற ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், விருதுநகர்ல இருந்து மதுரைங்கிறது பக்கத்துல இருக்கிற ஒரு நகரம்ங்கிறது போய் நடந்து போக ஆரம்பிச்சா அவ்வளவு இடைப்பட்ட ஊர்கள், அவ்வளவு இடைப்பட்ட மனிதர்கள், அவங்க வாழ்க்கை, இதுக்கெல்லாம் தாண்டி என்ன இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு ஊருக்கும் தனித்துவமான உணவகங்கள், தனித்துவமான கோயில்கள், தனித்துவமான பண்பாடு இருக்கு. வழியில நாங்க சைக்கிள்ல போயிருக்கோம். நான் வந்து விருதுநகர்ல இருந்து சைக்கிள்ல மதுரைக்கு போயிருக்கேன். 4 பேர் பசங்க, நாங்க சைக்கிள்லயே மதுரைக்கு போவோம். போனா வழியில தெரியும் என்ன அப்படின்னா, எங்க டீ குடிக்கணும், எங்க நிக்கணும் அப்படின்னு.
வழியில சில ஊர்கள்ல நிகழ்ச்சிகள் நடக்கிறத பார்த்துருக்கோம், பொம்மலாட்டத்தை பார்த்துருக்கோம், கோவில்ல நடக்கிற திருவிழாவை பார்த்துருக்கோம். எல்லாம் தாண்டி எவ்வளவு வெட்ட வெளி இருக்குங்கிறத பார்ப்போம். எவ்வளவு வெட்ட வெளி பயன்படுத்தப்படாம இன்னும் இருக்கக்கூடிய இவ்வளவு வெட்ட வெளிகள் இருக்கே அப்படின்னு. அப்ப எழுத்தும் இதை போலதான். என்ன அப்படின்னா, நீங்க ஒரு புதிய அனுபவத்தை சொன்னீங்கன்னா பழைய அனுபவம் மாறிடும். விருதுநகருக்கும் மதுரைக்கும் போயிட்டு வந்தது எல்லாருக்கும் தெரியும், ஆனா நடந்து போயிட்டு வந்தது யாருக்குமே தெரியாது. அதுலயும் கூட என்ன அப்படின்னா, என் நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு ஆட்டு வியாபாரி. அவர் ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஆடை கையில பிடிச்சுக்கிட்டு ஆட்டை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து மதுரைக்கு நடந்து போனார். அவர் என்கிட்ட வந்து சொன்னாரு, ஒரு ஆடை கூட்டிட்டு இங்க நடந்து போங்க சார், அப்ப தெரியும் சார் நடக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. ஏன்னா ஆடு ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் இருக்கும், ஆடு ஒரு இடத்துல நின்றும். அதுக்கப்புறம் ஆடுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு இடத்துக்கு மேல நடக்காது, நின்னுக்கிடும், இழுக்கணும் நீங்க. அவர் சொல்றாரு, நீங்க ஒரு ஆடை கூட்டிட்டு ஒரு சாலையில உங்க ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு நடந்து போங்க, உங்க அனுபவமே வேற சார் அப்படின்னு. நம்ம இந்த அனுபவத்துக்கும் அந்த காலத்துல ஒரு இராணுவத்துல இருந்து சண்டை போடுறதுக்காக என்ன பண்ணாங்க பிரிட்டிஷ்காரங்க, அவங்ககிட்ட கார் கிடையாது, டேங்க் கிடையாது, எதுவும் கிடையாது. எங்க இருந்து நடந்து வந்தாங்க? இப்போ ஒரு பாஞ்சாலங்குறிச்சியில சண்டை போடணும்னு முடிவு பண்ணாங்கன்னா, ராமநாதபுரத்துல இருந்து ஒரு படை நடந்து போகுது. அப்ப ராமநாதபுரத்துல இருந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு ஒரு 1000 பேர் நடந்து போனாங்கன்னா அந்த காட்சியை உணர்வீங்க. அப்ப அவங்க எங்க தங்கினாங்க, எங்க சாப்பிட்டாங்க, ஆயுதங்களை எப்படி வச்சிருந்தாங்க, எத்தனை இரவு தங்கினாங்க. அப்ப நல்லா தெரியும் என்ன அப்படின்னா, ஒரு அனுபவம் மாறும்போது அது புதிய படைப்பாக மாறிடுது. புதிய படைப்பாக மாறும்போது என்ன இருக்கு அப்படின்னா, அதே அனுபவத்துக்கு உட்பட்ட எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, இந்த வழியில நாங்க 1000 முறை போயிருக்கோம், ஆனா இப்படி அனுபவத்துக்கு உட்படலையே, இதை பார்க்கலையே. அப்ப எழுத்துங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய அனுபவம் பழைய அனுபவமா இருக்கலாம், ஆனா அதை நீங்க புதிய அனுபவமாக மாற்றும் போது புதுசா மாறி. அப்ப நீங்க தான் முதல்ல ஒரு எழுத்துக்கு உங்களை நீங்க விஸ்தாரணம் பண்ணிட்டே இருக்கணும். புதிய 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 அனுபவங்களை பெறணும். பெற்றா அந்த எழுத்துல அதை எழுதலாம். ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. ஒரு நீண்ட ஒரு உரையாடல். இந்த உரையாடல்ல வந்து நிறைய பேர் பங்கேற்றீங்க. பங்கேற்றதோட பல்வேறு கேள்விகள் கேட்டீங்க. இந்த பதில்கள் எல்லாமே இந்த நிமிடத்துல என் மனதிலிருந்து தோன்றிய பதில்கள். இதுக்கு நான் ஒன்றும் அதுக்கு பெரிய தயாரிக்கல. அதனால இது எப்படி இருக்கும்னா, இதுதான் ஒரு இறுதியான பதில்களும் அல்ல. மாறாக இது எல்லாமே நாம ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிற மாதிரியான ஆலோசனைகள், உரையாடல்கள், எனக்கு தெரிஞ்சதை நானும் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்களும் பகிர்ந்துக்கிடக்கூடிய ஒரு நட்பினுடைய அடையாளமாக தான் நான் பார்க்குறேன். அந்த நிகழ்ச்சி 100 நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்துனது போலவே இந்த உரையாடலையும் இதுல பங்கேற்ற எல்லாரையும் சிறப்பாக நடத்தின வினோத்துக்கும், இந்த இணைய தொடர்பை ஏற்படுத்தி அதை ஒருங்கிணைத்து செய்துட்டு இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப குழுவுக்கும் என்னுடைய நண்பை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நிறைய பேரை இந்த மாதிரி புத்தகங்கள் வாங்கி கொடுத்து படிக்க வைத்து இந்த நிகழ்வுக்கு ஒரு உறுதுணையாக அம்பாள் முத்துமணி அண்ணாச்சி அவங்க இருந்தாங்க. அவர்களுக்கும் நான் இந்த தருணத்துல என்னுடைய மனம் நிறைந்த அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களே இந்த புத்தகங்களை பத்தி பேசுனாங்க. அவர்களே நிறைய பேரை இந்த புத்தகங்களை படிக்க வைத்தாங்க, பேச வைத்தாங்க. அது ஒரு பெரிய முன்னா நின்று செய்யக்கூடிய காரியமாக நான் தோன்றேன். அது மாதிரி இப்ப சாமி மாதிரி, மாரியப்பன் மாதிரி நிறைய இலக்கியத்தை நேசிக்கக்கூடியவர்கள் வந்து இதுல தங்களை இணைச்சுக்கிட்டாங்க. எல்லோருக்குமே என்னுடைய அன்பும் நன்றியும். இன்னொரு தருணத்துல நம்ம சந்திப்போம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.